இந்த 2025 ஐடிக்குள்ளேயோ வாட்டவர் நீங்கள் வந்து எந்த ரோல் என்ன பண்ணுனா ஒரு ஃப்ரெஷருக்கு ஜாப் கிடைக்கும்? யூசிங் ஏஐ அது வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு பார்ட். இப்போ எல்லாரும் ஏஐ இஸ் ரீப்ளேசிங் சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயோ வாட்டவர் தனியாக லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தப்பு பண்ணுறாங்க, கம்பெனியில் என்ன எதிர்பார்க்குறாங்க? 10 பேரை ஒரு ரோலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் இன்டர்வியூ பண்ணேன். எல்லாருமே வந்துட்டு கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, எல்லாமே இருக்குது. யாரை நான் ஹையர் பண்ணேன் அப்படின்னா, சில பேருக்கு கம்யூனிகேஷன் வந்து காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் லேகாக இருக்கும். ஸோ நானும் கொஞ்சம் லேக்லாம் இருந்தேன். ஸோ நான் அப்போ என்ன பண்ணேன்னா, ஸோ நம்ம இது கன்வே பண்ணால் எப்படி நம்ம லேக் ஆயிடுவோம், எங்கேயாச்சும் பிளாக் ஆயிடுவோம், நம்ம பண்ணால் எழுதியே காட்டிடுவோம். அப்போ கொஞ்சம் டைமு எப்படின்னா ஒரு ஐபிஎம்மில் கோர்ஸ் கம்ப்ளீஷன் படிச்சிருக்கீங்களா? ஐபிஎம்மில் வேலை கேட்க முடியுமா? மைக்ரோசாஃப்ட்டில் படிச்சிருக்கீங்களா? ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் போய் மைக்ரோசாஃப்ட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஃப்ரீன்னு போட்டால் பின்னாடி போகிற கூட்டம் வந்து தமிழ்நாடு. ஸோ இந்த டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் எப்படி அதை பற்றி பேசலாம் அப்படின்னா, ஐ வாஸ் இன் ஒன் சச் ஆஃப் அ கம்பெனி. இப்போது எல்என்டியோட சேர்மன் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளே கேட்டுப்போம். 90 hours ஒர்க் பண்ணோம், சண்டே ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரு 2 months முன்னாடி நாராயண் இந்த ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ் 14 hours per day ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு. நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வி டோன்ட் நோ இட் அவுட். அண்ட் எம்என்சிஸில் நம்ம சொல்லணுன்னே கிடையாது, யூ ஆர் அன் கைண்ட் ஆஃப் அ பீஸ் ஆஃப் ஷீப் தான். ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ரவுண்ட் டேபிள் பாட்காஸ்ட். நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளோட கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பாட்காஸ்ட் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் வி பூஸ்டட் அண்ட் நம்மளோட செகண்ட் ரவுண்ட் டேபிள் பாட்காஸ்ட் பண்ணுறோம். ரியலி அந்தளவுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஒரு ரவுண்ட் டேபிள் பண்ணுறப்போ நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கிறப்போ கண்டிப்பாக லாஸ்ட் டைமே ஒரு எண்டு வரை பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி எடுத்திருக்கும். ஐ ஹோப் அண்ட் பிலீவ் தட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு தான் நம்ம கெஸ்ட்டையும் சூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி அண்ட் ஜாப் சேஞ்ச் எப்படி பண்ணுறது நம்மளோட கருணாகரன் நம்மளோட ஃபர்ஸ்ட் கனெக்டாக இருக்காரு. தென் அதே மாதிரி ஜான், நீங்கள் எல்லாரும் அவரோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் சைடில் எப்படி போகலான்னு கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிட்டு இருக்காரு. தென் நம்ம தாசன் கோட், ஸோ ஆல்ரெடி பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே. ஸோ தாசன் கோட் எப்படி பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்லி ஹேக்கத்தான் டெவலப்மெண்ட் எல்லாமே ஓன் ப்ராஜெக்ட் எடுத்து சூப்பராக ஸ்டார்ட் அப் சைட்லேயும் கொண்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் தென் அபூப்ரதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டில் சப்போர்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரம் அ டெவலப்மெண்ட், டேட்டா சைட், சப்போர்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி வேரியஸ் பேக்ரவுண்ட், கரியர் கேப் இருக்குது ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேர் நானேட்லேருந்து மாறி இருக்கீங்க. ஸோ கனெக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட இன்ட்ரடக்ஷன் தாண்டி அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 1 minute அவங்களோட இன்ட்ரடக்ஷன் கேட்கலாம். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு கெட் இட் என்ன விஷயம் வந்து பண்ண போகிறோம்ட்டு இது உங்களோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். நான் வந்துட்டு ஐம் டாக்டர் கருண், ஐம் வெட்டினரி இன்டர்ன் சேலரி growth எக்ஸ்பர்ட். ஐ ஹெல்ப் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஹவு தே கேன் கெட் சேலரி ஹைக் அண்ட் ஹவு டு கெட் ஃபாஸ்டர் ப்ரமோஷன்ஸ் யூஸிங் த பவர் ஆஃப் இன்ட்ராப்ரனர்ஷிப் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் டீச் பண்ணுறேன். காம்பினேஷன் ஆஃப் ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஓகே, நான் வந்து ஜான், இப்போது CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ப்ரோ ஐடி பிரிட்ஜ் அப்படின்ற கம்பெனியில் இருக்கேன். ஸோ ஒரு சிம் கார்டு செல்லர் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லைஃப் நிறைய இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நவ் ஐம் ட்ரைனிங் lot of graduates who wanted to get into IT with the help of data science and AI, which is world's #1 trending zone. So அதில் ஆல்ரெடி நிறைய பேரை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். Still the journey is going on. So that's my small introduction. That's Small intro in the sense, so I run my own startup as the Chief Operating Officer of Coders, which is basically a SaaS-based company. SaaS products build பண்ணுறது one of the goal. இது எல்லாமே one of the main mission, explain and explore, peopleக்கு knowledge share பண்ணணும் and best way share பண்ணணும். அதுக்கு தான் யூஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் ஃபார் தட் அண்ட் தாசன் கோடுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி கோடிங் நாலேஜ் ஷேர் பண்ணிவிட்டு வேறு 3 time நேஷனல் அவார்ட் அண்ட் 4 time ஸ்டேட் ஹேக்கத்தான் வின்னர், ஒரு இன்டர்நேஷ்னல் ஹேக்கத்தான். ஸோ ஹேக்கத்தான் மூலியமாக எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம், பேஸ் லெவல்லேருந்து நாலேஜ் ஷேர் பண்ணணும். இந்த ஹெல்த் அண்ட் கிராக் அ குட் ஜாப், தட்ஸ் த கிரேட். அப்போ உங்களோட என் பேர் அபு. ஸோ நான் கரெக்டாக ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஃப்ரெஷருக்கு எப்படி ஜாப் வாங்குறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, ஒரு மினிமம் 100% ஆகிக்கூட. ஸோ அதுக்கு கைடன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது, ஸோ ஒரு இன்டர்வியூனா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பேஜ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கெட் ஜாப் வந்து பேஜ், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரேட் செம. ஸோ பேசிக்கலி ஆன்லைன் இன்டர்வியூவில் ஜாப் தேடுறவங்க மொத்தம் நான் 3 கேட்டகரியாக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் திங்,
ஜாப் ஏதாச்சும் ஒரு ஜாப் எடுக்கணும், என்ன ரோல் எடுக்கலாம் இல்லை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜ், பிகினிங் ஸ்டேஜ். தென் செகண்ட் ஸ்டேஜ் இஸ் அ லேர்னிங் ஸ்டேஜ். எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க, லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க, லேர்னிங் ஸ்டேஜில் இருப்பாங்க. தேர்ட் ஸ்டேஜ் லேர்ன் பண்ணி முடிச்சுட்டேன், எனக்கு வேலை தான் கிடைக்கணும். இந்த 3 ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் தான் இருக்காங்க. வி ஸ்டார்ட் வித் பிகினர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். தென் அடுத்தடுத்து ஒரு கேட்டகரி பார்ப்போம். ஸோ 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2025 ஐடிக்குள்ளேயோ வாட்டவர் நீங்கள் வந்து எந்த ரோல் என்ன பண்ணுனா ஒரு ஃப்ரெஷருக்கு இந்த 2025 ஜாப் கிடைக்கும். அதாவது அவர் இன்னும் இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, எந்த ரோல் பிக் பண்ணலான்னு உங்களோட சைடில் ரோலை பற்றியோ இல்லைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி, ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற உங்களோட அட்வைஸ் வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வருமா வராதா, ஸோ நீங்கள் டெக் ரோலில் போகிறீங்களா நான் டெக் ரோலில் போகிறீங்களா ஃபஸ்ட் டிசைட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு மூவ் ஆக போகிறீங்களா இல்லை ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு மூவ் ஆக போகிறீங்களா, அது ஒன்று இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 3 ரவுண்ட் இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஆப்டிடியூட் ப்ளஸ் லாஜிக்கல் ரீசனிங் வெர்பல் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து ஒரு கோடிங் ரவுண்ட் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். இப்போ டிசிஎஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக் ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டு சேர்த்து பண்ணிடுவாங்க. ஸோ நான் 2020 இருக்கும்போது எனக்கு டெக் ரவுண்டு ப்ளஸ் ஹெச்ஆர் ரவுண்டு சேமே நடந்துச்சு. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸில் ஹெச்ஆர் முடிஞ்சு இன்டர்வியூ. ஸோ இதே நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா நான் ஸ்விட்ச் பண்ணும்போது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் மினிமம் 5 round to 6 round அட்டன் பண்ணேன். டெக்னிக்கல் ரவுண்டு 3 round இருக்கும். இப்போ ஜோகோவில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்டு 3 round வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ நீங்கள் ஜோகோவில் ப்ளேஸ் ஆகணும்னா ஆப்டிடியூட் தெரியாமல் முக்கால்வாசி ரவுண்டு நீங்கள் செகண்ட் ரவுண்டு போக முடியாது. ஸோ அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சர்வீஸ் பேஸ் கம்பெனி போகிறீங்களா இல்லை ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போகிறீங்களா, ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் அதுக்கு கோடிங் ரிலேட்டடாக நீங்கள் ஜாவா இது பைத்தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அது ரெண்டு ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு கோடிங் வரலன்னா நான் டெக் ரோல் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எதுக்கு எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் ப்ளஸ் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். ஃப்ரெஷர் பொறுத்தவரையும் பேசிக் ஆஃப் கோடிங் தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் தெரிஞ்சால் நீங்கள் ஃப்ரெஷராக ஒரு ஈஸியாக ஜாப் வாங்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 2 years to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓரளவு நாலேஜ் இருந்தால் போகிறோம். மேக்ஸ் அபவ் 4 yearsக்கு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஷேப் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு கோரில் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு மித்தபடி நேரோ டவுனில் நீங்கள் கொஞ்சம் டெக்னாலஜி படிச்சுட்டா நம்ம ஈஸியாக ஒரு 100% ஈஸியாக ஹைக்கில் ஜாப் ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ அதை நான் பிளான் பண்ணுவேன் எப்போயுமே. கிரேட் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ப்ரோ பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாரு எல்லாமே. ஸோ த மெயின் திங் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் இஸ் யூஸிங் ஏஐ. அது வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு பார்ட். பீப்புள் எல்லாத்தையும் ஏஐ இஸ் ரீப்ளேசிங் சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. லெட் மீ கிவ் அ ஸ்மால் எக்ஸாம்பிள். இப்போ 100 பேர் ஒரு எக்ஸல் ரிலேட்டட் ஏதோ ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஏஐ டூல் வருது, இந்த எக்ஸல் திங் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறது. ஒரு மாதம் பண்ணுற வேலையை 1 day பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே யார் ரீப்ளேஸ் பண்ணுறா அப்படின்னா அந்த ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் தான் மீதி 99 பேர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு யூஸ் ஏஐ இன் யூர் டே-டு-டே ஸ்கில்ஸ். இப்போ வந்து முக்கால்வாசி இப்போ ChatGPT ஃப்ரீ மாடலே மோர் தென் இனஃப். ஸோ அதை அடாப்ட் பண்ணணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் திஸ் இஸ் ஒன் கீ பாயிண்ட், செல்ஃப் லேர்னிங் இஸ் க்ரூஷியல். ரிலையிங் டூ மச் ஆன் காலேஜ் அகாடமிக்ஸ் இது வந்து ரொம்ப ஓவர் சேச்சுரேட் ஆகிடுச்சு. வீணோ லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இட் மேபி சர்வீஸ் பேசிக், மேபி ப்ராடக்ட் பேஸ், நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் ஆல்ரெடி இருக்குது. அது நீங்கள் ஏஐட்ட போய் கேட்டாலே அதுவே சொல்லுங்கள். தட் இஸ் ஒன் மோர் திங். தேர்ட் திங், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போகிறீங்க. ஸோ சர்வீஸ் பேஸ் மோஸ்ட்லி டோன்ட் ஹேவ் டு பி ஸ்பெசிஃபிக். நீங்கள் ஜாவா, C++, பைத்தான் எனி ஒன் ஸ்பெசிஃபிக் நீங்கள் லேர்ன் பண்ணாலே வித் மற்ற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், க்ரோஸ் அந்த மாதிரி யூ கேன் கரெக்ட் இன்டு இட். ஆனால் ப்ராடக்ட் பேஸ் போகிறீங்கன்னா ரோல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்போ சே ஐ ஒர்க் இன் அ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, ஸ்பென்ஃப்ளோ அப்படிங்கிற கம்பெனியில். ஸோ ஐ ஜாயின் அஸ் அ வெப் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். ஸோ ஸ்க்ராட்சில் இருந்து ஃப்ரண்ட் எண்டும் தெரியணும், பேக் எண்டும் தெரியணும். அதுக்கு நான் பண்ண ஹேக்கத்தான் எக்ஸ்பர்டீஸ் காலேஜ் டைமில் பண்ணது, அது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. பட் இஃப் ஐ கோ தேர் வித் ஹேவிங் நோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட், எனக்கு அங்கே ஜாவா தெரியும் அப்படின்னு போகும்போது இட் ஒன்ட் பி ஓவர் இட். ஸோ பீயிங் ஸ்பெசிஃபிக் இஸ் வெரி க்ரூஷியல். இது என்னோட சூப்பர் கிரேட். ஜான் ப்ரோ, நான் வந்து இது முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் ரீஎம்பசைஸ் தட் பாயிண்ட். ஒரு ஃப்ரெஷர் ஐடிக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டான்னா, ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கோ வித் ட்ரெண்ட் எதுவோ அதுதான் நம்ம பிடிச்சிட்டு போகணும். அவுட் சைட் ட்ரெண்டில் போனோம்னா அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், பட் இட் வில் பி வெரி நெக்லிஜிபிள். ஸோ இப்போ ட்ரெண்ட் என்ன, யாரோட பேச்சும் கேட்க வேணாம், இங்கே இருக்க யாரோடதும் கேட்க வேணாம். யூ கேன் ஜஸ்ட் கோ டு கூகுள். நீங்கள் வந்து கூகுள் இஸ் அ கைண்ட் ஆஃப் கலெக்டிவ் சர்ச் இன்ஜின். கரெக்டாக நான் வந்து ஒரு விதத்தில் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். கூகுள்ன்றது மல்டிபிள் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டிஸை உள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு சர்ச் இன்ஜின். ஸோ அதுக்கிட்ட போய் நம்ம வந்து கேட்கலாம், டாப் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் இன் 2025, வாட்ஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர், கிவ் மீ 10 to 15 டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ். அதுதான் அவங்க பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கும். ஸோ அந்த டெக்னாலஜியில் அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது தே ஹேவ் டு டிசைட், நாட் அதர் பர்சன். ஐ ஷுடன்ட் டிசைட் ஆர் தட் பர்சன்ஸ் ஃபாதர் ஷுடன்ட் டிசைட். ஈஸி எடுத்தால் பெரிய ஆகிடுவேன், ஜாவா எடுத்தால் பெரிய கோர்ஸ், நீ என்ன பண்ணுற? அப்போது
you're just going with your father's or my decision, not your decision, and at the end of the day consequence பேடாக இருந்துச்சுன்னா you will complain. அந்த ஜோனில் போகாமல் நியூவாக நீ உள்ளர வர அப்படின்னா you do the first step. நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் இன்ஜின் பண்ணி யூ வில் கெட் அதில் டேட்டா சயின்ஸ் வரும், ஏஐ வரும், சைபர் செக்யூரிட்டி வரும், க்ளவுட் கம்ப்யூட்டிங் வரும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டும் அதில் ஒன் ஆஃப் த டெக்னாலஜிஸ். இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனும் கண்டென்ட் அவைலபிளாக வெளியிலையும் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை போய் என்னோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட பேசிவிட்டு தென் வென் யூ ஆர் ப்ரொசீடிங் வித் தட் பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஆர் தட் பர்டிகுலர் டெக்னாலஜி யூ வில் ஹாவ் யுவர் கெரியர் சேஃப் அண்ட் செக்யூர். இல்லை எனக்கு இது பிடிச்சிருச்சுன்னு தனியாக போயிட்டீங்கன்னா யூ வில் வேஸ்ட் யுவர் டைம், எனர்ஜி, ஹோப் எல்லாமே போயிடும் பிகாஸ் ஆஃப் கண்டென்ட் ஓவர்லோட் ஏரா டுடே. ஸோ அதனால் யூ கேன் ஃபைண்ட் everybody we have opportunities. நான் இதுக்கு முன்னாடி பண்ண பாட்காஸ்ட் ஒரு கொஷின் கேட்டேன், இஸ் டெக்னாலஜி இஸ் கெட்டிங் டிகிரேடட்? நோ, டெக்னாலஜி இஸ் ஆல்வேஸ் கெட்டிங் upgraded. அப்போது opportunity is also getting upgraded no matter whatever the technology you choose. So you make sure to go with the trend, pick up on technology, you do the research and fix one technology what will suit for what is that application that is you like more. அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்டை பேசி then you can, when you are proceeding, you make your career safe and secure தான் என்னோட பாயிண்ட். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாரிட்டி வேணும் எந்த ரோல்குள்ளே போகிறாங்க அப்படின்றதுக்காக. அந்த கிளாரிட்டி வரணும் அப்படின்னா they need to talk with people who are already working in that particular company. அவங்கக்கிட்ட ஒரு லெட்ஸே எனக்கு இந்த ரோல் பிடிச்சிருக்கு ஆர் இந்த டெக்னாலஜி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டெக்னாலஜியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க பீப்புள், ஆர் அந்த ரோலில் ஆல்ரெடி பீப்புள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்ககிட்ட லிங்க்டின் மூலமாகவோ இல்லை உங்களுடைய காலேஜ் சீனியர் மூலமோ எப்படியா ஒரு கனெக்ஷன் வாங்கி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எனக்கு வருமா வராதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர்கிட்ட பேசிவிட்டு ஒரு இதுலேயும் பேசிட்டாங்க அப்படின்னா தென் தேனும் எனக்கு என்ன வரும் எனக்கு என்ன வராதுன்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் ஜாபுக்குள்ளே போகிறது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏஐ ரிசர்ச் பண்ணுறது இது எல்லாமே குட், அதெல்லாமும் டெஃபினட்டாக நம்ம லெவரேஜ் பண்ணணும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், ரெஃபரல் மூலமாக உள்ளே போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ரெஃபரல்னால் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னா உங்கள் காலேஜ் சீனியர்ஸு ஆர் ஆல்ரெடி நீங்கள் ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணுறீங்களா, போய் மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்களா, அவங்ககிட்ட கேட்டிங்கனாவே அப்படின்னா உங்களால் நல்லா வேல்யூட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பிலீவ் பண்ணாங்க, உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக ரெஃபர் பண்ணுவாங்க. இது 2 தான். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஆட். சூப்பர் கிரேட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் ஒரு ஃப்ரெஷராக உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நிறைய பேர் கிணத்துல குதிச்ச மாதிரி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ரோலை சூஸ் பண்ணிட்டாங்க, வெளியிலையும் வர முடியாத மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஒரு ட்ராவல் உள்ளே போயிட்டாங்க. இப்போ டெவலப் பண்ண உள்ள போய் 2 மாதம் படிச்சிட்டானா அவன் வெளில வரதுங்கிறது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப முட்டி மோதி முன்னாடி தான் போய் அவனுக்கு முடிஞ்சு அது ஒரு ஒளி பாதையாக போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் படிச்சுட்டும் இருக்காங்க, நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. பிகாஸ் இந்த 2024 எக்கச்சக்க பேரால் டெவலப் ஒரு அவுட் ஆஃப் 100ல் ஒரு 20% பீப்புள் தான் ஜாப் எடுத்தாங்க, 80% பீப்புளால் ஃப்ரெஷரால் எடுக்க முடியல. நிறைய பேர் ஸ்டில் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால் அவங்களால ஜாப் எடுக்க முடிய மாட்டேங்குது? அவங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல ஐடிக்குள்ள வரணும்னா இப்போ இந்த 2024 எண்டில் 2025 எப்படி கம்பெனிஸ் எதிர்பார்க்குறாங்க, எப்படி அவங்கள படிக்கிறப்பே படிக்கணும், இல்லை படித்து முடிச்சவங்க எப்படி ரெடியாக டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வச்சுக்கணும் அப்படிங்கிற அவங்களோட பாயிண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் கோ வித் தஸ். கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு they are taking projects in, they have to get it completed on time and ஒரு குவாலிட்டியான இன்புட் அவங்க கிளைண்ட்ஸுக்கு கொடுக்கணுங்கிறது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். நான் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் சொல்கிறேன், பிகாஸ் ஐ ரன் ஒன். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட் ஒரு யூஎஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது ஆன் ப்ரையாரிட்டி முடிக்கணும். ஸோ when I hire for a person, I hire mostly contract based people. ஹையர் பண்ணும்போது ஐ வுட் see that அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கில் உள்ள பர்சன், இப்போ நான் ஃபுல் ஸ்டாக் வெப் பேஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லோட ஒரு பர்சன் நான் ஹையர் பண்ணுறேன் அப்படின்னா கேன் யூ கம்ப்ளீட் இட் வித்தின் திஸ் ஸ்பெசிஃபிக் டைம். நான் ஒரு 10 பேர் அப்போ இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு அந்த இன்டர்வியூ ஸ்டேஜஸ்லேயே ஐ வில் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே ஹி கேன் கெட் இட் டன். நான் எக்ஸாக்ட் ஃப்ரெஷராக நான் சொல்கிறேன், ஃப்ரெஷர் ஹூ இஸ் ஸ்கில்டு. ஸோ அந்த டைமில் நிறைய பேர் வருவாங்க, ஒரு பிள்ளைக்கு இதை நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், பட் என்னோட டெட்லைன் எப்படி இருக்கும், ஐ ஹேவ் டு கம்ப்ளீட் இட் வித்தின் 1 month அப்படின்னு இருக்கிற டைமில் தட்ஸ் வேர் திங்ஸ் பிகம் கிரிட்டிக்கல். ஸோ ஆனால் சர்வீஸ் பேஸ்ட் இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். அவங்க தே இன்டர்வியூவே தே கிப் ஃபார் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள். ஆனால் அங்கேயுமே அதே 80% 20%. ஏன்னா ஒரு ரவுண்டுமே தே வில் கட் ஆஃப் பீப்புள் அண்ட் அங்கே ஸ்கோர் டிஃபரன்ஸே பாயிண்ட்ஸில் தான் இருக்கும். 0.5 0.10. இப்போது நீங்கள் ஒரு டெக்னிக்கல் இதாக ரவுண்டே போகிறீங்க, ஒரு 10 டெஸ்ட் கேஸ் இருக்குது நீங்கள் கிளியர் பண்ணணும், ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் மிஸ் ஆனனால 50,000 பேர் கூட டீட்டெயில் ஆகலாம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ காலேஜ் டைமில் நீங்கள் எப்படி ஸ்கில் அப் பண்ணலாம் நீங்கள் கேட்டிங்களா, இட்ஸ் லைக் எக்ஸ்ப்ளோரிங். ஆஸ் ப்ரோ செட், நமக்கு எல்லாமே இருக்குது, கையில் எல்லாமே இருக்குது. இட்ஸ் நாட் லைக் சம் 10 years back where we have to dig in everything is in front of us. டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓவர்லோட் ஆகிருக்கு. அண்ட் நெட்வொர்க்கிங் இஸ் ஒன் மோர் கீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. சீனியர்ஸோட கனெக்ட் ஆகிறது, எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. எனக்கு மேஜர் பெஞ்ச் மார்க்காக இருந்தது டெக்னிக்கலாக க்ரோ ஆகிறதுக்கு ஹேக்கத்தான்ஸ். என்னோட சீனியர் கைட் பண்ணாங்க, அப்புறம் நான் என் ஜூனியர்ஸை கைட் பண்ணேன். அண்ட் தட் கிரியேட்டட் அ பெஞ்ச் மார்க் ஃபார் மீ. எல்லாருக்குமே இதே ஆப்பர்ச்சுனிட்டி அமையமான்னு கேட்டால் கிடையாது. யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் பாத்.
ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஏன்னா காலேஜில் நான் எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், தப்பு கிடையாது. ஆனால் ஹார்ட் ரியலைசேஷன் எப்போ வரும் அப்படின்னா ஃபைனல் இயர் முடியும் போது இல்லை இருக்கும்போது ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த ரியலைசேஷன் வர்றது ரொம்ப லேட் ஆகிடுறது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் கெரியர் ஸ்வாப் எப்படின்னா இப்போ மெக்கானிக்கல் சிவில் அவங்க படிக்கிறவங்க எல்லாமே இல்லை என்னோட அங்கிள் சொல்லிட்டாரு ஐடியில் நீங்கள் படித்தா நிறைய சம்பளம் கிடைக்கும், அவங்களோட கோர்ஸ் கீழே மாஸ்டர் பண்ணாமல் 4 வருஷம் அவங்க பண்ண இன்ஜினியரிங் இதை நம்பாமல் இன்னொருத்தங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக தே ட்ரை டு ஸ்வாப். அந்த மாதிரி வர பேர் ரொம்ப அதிகம் ரேதர் தென் டைரக்ட் சிஎஸ்சி படித்தவங்க. ஸோ அவங்கள நம்புறது ரொம்ப க்ரூஷியல் ஆஸ் ப்ரோ சைட். ஸோ இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். காட் இட் ஜான் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். லைக் வந்து பீப்புள் ஐடி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல வாட் தனியாக லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன தப்பு பண்ணுறாங்க, கம்பெனியில் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஓகே, வெரி சிம்பிளாக ஒரு ரியல் கேஸை சொல்லிட்டா. ஒரு நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் நிறையா வந்து பீப்புள் டெக்னிக்கலாக அதிகமாக படிக்கிறாங்க. நான் வந்து டீச் பண்ணும்போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கோடிகளே தட்டிகிட்டு இருப்பாங்க, என்ன தட்டுவாங்க தெரியாது. பட் ஒரு ப்ராப்ளம் காலையில் சொல்லிட்டு சாயந்தரம் வந்து பார்த்தா அது அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். சார் அது பண்ணேன் இது பண்ணேன் சரி ஓகே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். இப்போ ஒரு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண. கார்த்திக், மை நேம் இஸ் கார்த்திக் சார், ஐ எம் அ டேட்டா சயின்டிஸ்ட். ஐ நோ பைத்தன், மிஷின் லேர்னிங் சார். ஓகே, தென் இப்போது இந்த மாதிரி தான் நிறையா பேரோட ஃப்ரெஷர்ஸ். த கொஷின் இஸ், ஏன் நிறைய பேர் வேலை கிடைக்கல? படிக்கிறீங்க சரி, ஹவ் ஆர் யூ ஆக்சுவலி போர்ட்ரேயிங்? எப்படி ஒரு கொஷின் கேட்கும்போது ஹவ் ஆர் யூ ஆக்சுவலி மாடிஃபைங் த ஆன்சர், ஆர்டிகுலேட் பண்ணி எப்படி ஒருத்தருக்கு புரிய வைக்கிறீங்க? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ரெஷர்ஸ் ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன். நீங்கள் என்ன டேட்டா சயின்ஸ் பற்றி தான் படிக்கணும் அந்த மாதிரி நான் டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக்காக நான் பேசலை. வாட் எவர் த டெக்னாலஜிஸ், யூ ஷுட் பி ஏபிள் டு செல் த டெக்னாலஜி டு தி அதர் பர்சன். இஃப் ஐ எம் கமிங் நெக்ஸ்ட் டு யூ and you are also going to the employer, I would have less knowledge, technical knowledge compared to you. Now you are going to speak, but I would என்னோட கம்யூனிகேஷன் பெட்டராக இருந்துச்சுன்னா, ஹியர் யூ ஆர் அ ப்ராடக்ட், ஐ எம் அ ப்ராடக்ட். நீ வியாபாரம் ஆக மாட்டேன், நான் வியாபாரம் ஆயிரும். ஸோ இது நிறையா பேர்த்தோட பிரச்சனை. குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய Tier 1 காலேஜ் விட்டுருங்க. Tier 1 காலேஜ் somehow they will get placed. Tier 2 Tier 3ன்னு சொல்லும்போது why majority of them are not getting placed? காலேஜில் எதுக்கு? ஜாலியாக இருக்கணும், லைஃப் விட ஜாலியாக இருக்கணும். இதுதான் அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுடைய கோலாகவே இருக்குது. வெரி வெரி நெக்லிஜிபிள் பீப்புள் ஆர் வெரி மச் சீரியஸ் அபவுட் தேர் கெரியர் அண்ட் எவ்ரிதிங். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கணுன்ற கேரக்டர் எடுத்து அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த மூவியெல்லாம் பார்த்து இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கிட்டதுனால நிறைய பேர்த்தனால அவன் என்ன இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறானோ, என்ன கண்டென்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹீ வில் ஆல்சோ ரிஃப்ளெக்ட். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நான் ஜோஹோ என்னோட கம்பெனி நான் வந்து காலேஜ் படிச்சிருக்கும்போது ஜோஹோ இன்டர்வியூ வந்தாங்க. நான் போவே இல்லையே, எனக்கு தெரியுதா போனால் செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு. நான் அதுக்கு எஃபர்ட்டே எடுக்கலை. அப்போது அங்கே உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக ஏதோ 1-2 பேர் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்? அந்த 1-2 பேர் தான் படிச்சிருக்கான், எஃபர்ட் போட்டிருக்கேன். மற்ற பேர் நான் என்னை மாதிரி கேட்டகரிஸில் எஃபர்ட் போடல. ஸோ என்னை மாதிரி கேட்டகரிஸ் தான் நிறைய பேர் காலேஜில் இருக்கிறதுனால தே ஆர் நாட் கெட்டிங் ஜாப்ஸ். ஸோ இஃப் தே ரியலைஸ், நான் இந்த மாதிரி கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக ஓகே இதுதான் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு when they are actually working on starting from their first year itself, definitely they will make their career safe and secure by the year they complete their college. That's my answer. ஸோ கனகரன், நீங்கள் சொல்லுங்கள், ஒய் தே பீப்புள் ஃப்ரெஷராக இருந்து ஏன் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல, எதனால் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க மாட்டேங்குது? லைக் இல்லைன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டாலுமே எதனால் அவங்களால கிராக் பண்ண முடியும்? ஒன் மேஜர் ப்ராப்ளம் நான் மார்க்கெட்டில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு, ஈவன் தோ தே கம்ப்ளீட்டட் த கோர்ஸ், சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருக்காங்க, பட் அது வந்துட்டு ஒரு செல்லபிள் டேஞ்சிபிளாக எதுவும் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எதுவும் இல்லை. ஒருத்தர் நான் இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூ ஒரு 10 பேரை ஒரு ரோலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் இன்டர்வியூ பண்ணேன். எல்லாருமே வந்துட்டு கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, எல்லாமே இருக்குது. யாரை நான் ஹையர் பண்ணேன் அப்படின்னா, அவர் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன கற்றுக்கிட்டாரோ அதை அவர் வந்துட்டு அவராக வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பித்து, ஒரு பர்ஸ் இது கிஃப்ட் இது மாதிரி ஆரம்பித்து ரொம்ப அதிகமாக கூட செல் பண்ணல. மாதம் வந்துட்டு 5000 தான் ஏர்ன் பண்ணுறாரு அதுலேருந்து. பட் அவர் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ரெஸ்யூமே நான் பார்க்கவே இல்லை, அவருடைய பேஜ் காட்ட சொன்னேன், பேஜ் காட்டினார். பேஜ் பார்த்தோன்னே ஓகே படிச்சிருக்கான், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான், ஓகே இவன் தான் ரைட் பர்சன். ஸோ அவங்க படித்ததை ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்டர்வியூவில் போய்ட்டு செல் பண்ணுறதுக்கு ஈஸி. அவங்க ஆக்சுவலாக செல் கூட பண்ண தேவையில்லை, இதுதான் நான் பண்ணியிருக்கேன்னு காமிச்சாங்க அப்படின்னாவே ஈஸியாக செல் பண்ணலாம். தட் இஸ் ஒன். தென் இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் செல் பண்ணாமல் தே நீட் டு செல் தேர் ஆட்டிடியூட். when I say they need to sell their attitude, டெக்னிக்கல் ஸ்கில் என்னையை கம்பேர் பண்ணுறப்ப அவங்களுக்கும் சேம் தான். பட் நான் வந்துட்டு ஜாப்புக்கு ஜாயின் பண்ணோடனே ஃபஸ்ட் 90 days என்னுடைய பிளான் இது தான். நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணுவேன், நான் கொஞ்சம் பிளான் பண்ணுவேன். அந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸோடு என்ன இருக்குதுன்னு சொன்னோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ
these are all the thing I would say. ஆக்சுவலி கருணாகரம் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். ஸோ ஆக்சுவலி ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணேன் எப்பயுமே. ஸோ நான் வந்து ட்ரிபிள் பேக்ரவுண்டு. ஸோ நான் வந்து கோடிங் வந்து ஒரு மாதம் தான் படித்தேன், சி ப்ரோக்ராம். ஸோ நான் சி படிக்கும்போது பேசிக் ஆஃப் சி படித்தேன். ஸோ நான் டிசிஎஸ் டிஜிட்டல் இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிச்சுன்னா என் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ப்ளஸ் ஹேக்கத்தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எனக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த போயிடுக்கப்புறம் நான் என் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸோ நானே வாண்டடாக சொன்னேன், ஸோ இது மாதிரி நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணும்போது உன் ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. ஸோ அது என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதிலே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ இவனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, ஸோ இவனை ஹையர் பண்ணால் மேபி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், நீங்கள் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சம்திங் குட்டி ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அதை கிட்ஹப்பில் புஷ் பண்ணியோ ஏதோ ரெபாசிட்டியில் புஷ் பண்ணி அதை உங்கள் ரெஸ்யூமில் வச்சுன்னா அதை அவங்க ஷோர்கேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த டெக் ஸ்கில்லு அவங்க ரெஸ்யூமில் போகிறது ஒரு ஹாபிஸ் வந்து இண்டிவிஜுவலாக போடுங்க. லைக் நான் என் ஹாபி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங், குக்கிங் போட்டிருந்தேன். ஸோ அவர் இன்டர்வியூவே சொன்னார், நான் ஆக்சுவலி ஒரு 150 கேண்டிடேட்ஸ் நான் இது இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் காலையிலேருந்து. ஆக்சுவலி நான் காலையில் 10 மணிக்கு போனேன் இன்டர்வியூக்கு, எனக்கு நடந்தது 5 மணிக்கு. நான் 4 மணிக்கு எனக்கு எல்லாமே இன்டர்வியூ பண்ணி முடிச்சிருப்பாங்க, நம்மளை எப்படியும் ஹையர் பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி போயிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறது, எப்படியோ உட்காந்துட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி அட்டன் பண்ணி பார்ப்போம், வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் ஒன்று கிளியர் பண்ணியிருக்கோம், மூச்சை போட்டு பார்ப்போம்னு போனேன். ஸோ போகும்போதே ரெஸ்யூம் பார்த்துட்டு பர்சனல் ஹெச்ஆர் பக்கத்தில் உட்காந்தாங்க. அப்போ வந்து எனக்கு விர்ச்சுவலாக தான் நடந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் டிசிஎஸில் விர்ச்சுவல் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். டெக்னிக்கல் காய் ஸ்டூடெண்ட்ஸு அங்கே விர்ச்சுவல் இருந்தாங்க, ஒரு பர்சனல் ஹெச்ஆர் இருந்தாங்க. பர்சனல் ஹெச்ஆர் இருக்கும்போது நான் போய் உட்காந்துருக்கும்போது இங்கே பென் பேப்பர் எல்லாமே இருந்தது. ஸோ எனக்கு வந்து சில பேருக்கு கம்யூனிகேஷன் வந்து காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் லேகாக இருக்கும். ஸோ நானும் கொஞ்சம் லேக்லாம் இருந்தேன். ஸோ நான் அப்போ என்ன பண்ணேன்னா, ஸோ நம்ம இது கன்வே பண்ணால் எப்படி நம்ம லேக் ஆயிரும், எங்கேயாச்சும் பிளாக் ஆயிரும், நம்ம பண்ணால் எழுதியே காட்டிடுவோம். அப்போ கொஞ்சம் டைமு எப்படின்னா ஒரு 45 minutes அவங்க இன்டர்வியூனா அந்த 45 minutes நீங்கள் ஓட்டிட்டா போதும், அந்த டெக்னிக்கல் கேட்குறத ஓட்டிட்டா போதும். அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணி தான் ஆகணும். 40 minutes தான் மோஸ்ட்டாக கொஸ்டின் இருக்காது. நீங்கள் கொஸ்டினை தவிர்க்க என்ன பண்ணால் லைக் நேரட்டை ஓற்றணும். லைக் நீங்கள் அதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஷார்ப்பு கிறிஸ்டனுக்கு ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து அவன் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கோட் எழுது. இப்போ ஒரு சினாரியோ கொடுக்குறான், நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டே எழுதும்போது ஒரு 10 lines கோட் எழுதிடணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், இது 10 lines கோட் இருக்குது, இது நீ ஷார்ட்டாக எழுது. அப்புறம் நீங்கள் ஒரு 7 லைனில் கோட் கொடுக்கணும். திருப்பி ஷார்ட்டாக எழுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 5 லைன் கொடுத்தா அந்த ஒரு கொஸ்டினுக்கே நீங்கள் ஒரு 15 minutes கிட்டே ஓட்டிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஹையர் பண்ணால் மினிமம் ஒரு 30 minutes to 45 minutes தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா அவங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் கம்மியாகும் போது நீங்கள் ஆன்சர் சொல்லாத கொஸ்டின் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து பாயிண்டர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், எழுதி காமிக்கிற சொல்லிட்டு நான் பெர்மிஷன் ஹெச்ஆர்ட்ட கேட்டு எழுதி காமிச்சேன். ஸோ எழுதி காமிச்சும் போது அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்புட் ஒரு நம்பராக கொடுத்தா இப்படி தான் அவுட்புட் வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ ஒரு நிமிஷத்துக்கு பதிலாக ஐ டேக் 5 minutes. ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ எழுதி காமிக்கும் போது நம்ம நல்லா தெரிஞ்சால் தான் எழுதி காமிக்க முடியும். ஸோ அதில் ஒரு 5 minutes ஓடினேன். ஹாபி வந்து என் ஹாபிக்கு வந்து யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அவர் வந்து கேட்டார், நேட்டிவ் வந்து திருச்சி. ஸோ திருச்சியில் எங்கேப்பா ஃபிஷ்ஷிங் பண்ணுவேன், என்னென்ன உனக்கு சமைக்க தெரியும் அப்படிலாம் கேட்டார். ஸோ அதில் ஒரு 5 minutes ஒரு 7 minutes ஓட்டிட்டேன். ஸோ அப்படி ஓட்டும் போது 30 minutes எனக்கு இன்டர்வியூ ஆட்டோமேட்டிக்காக 40 to 50 minutes ஓடிடுச்சு. பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மி தான். பட் நான் அதில் எல்லாமே எதுவுமே ஒரு 2 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் சொல்ல, மிச்ச கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன உங்களுக்கு 45 minutes கவர் ஆயிடுச்சு, நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு தெரில, நீங்கள் கன்வே பண்ணுறது உங்களுக்கு பண்ண முடியலன்னா ரிட்டனில் எழுதி காமிச்சிங்கன்னா பெட்டர். ஸோ அது இல்லாமல் உங்கள் ஹாபியும் கொஞ்சம் யூனிக்காக போடுங்க. எல்லாமே ரீடிங், புக்ஸு, பிளேயிங், கிரிக்கெட் பதிலாக சம்திங் உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ ரெஸ்யூம் பார்த்தோன்னே ஒரு யூனிக்காக இருக்கிறனால ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் தான். ஸோ அது மாதிரி கொஞ்சம் யூனிக்காக போடுங்க. ஸோ ப்ராஜெக்ட்டும் நல்லா க்ரியேட் பண்ணி அதை வந்து லிங்காக கிட்டப்பில் புஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிட்டப் வந்து ஷோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ மற்றவங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் அங்கே லாக் அடிச்சிருவாங்க. நீங்கள் 2 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும் நீ வந்து வேறு ஒருத்தன் ப்ராஜெக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்கும்போதே சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமே உங்களுக்கு பிளாக் டயக்ராம் போட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன். ஸோ நான் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நான் பிளாக் டயக்ராம் வரைஞ்சி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ அதுவே கிட்டத்தட்ட ஒரு 50 minutes ஆயிடுச்சு. ஸோ அதிலே இம்ப்ரெஷன் ஆகிட்டாங்க, எனக்கு ஜாப் ஆஃபர் வந்துச்சு. ஸோ அதனால் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் இன்டர்வியூவில் கொஞ்சம் நல்லா நல்லா போல்டாக பேசணும். நம்ம நீங்கள் கொஞ்சம் போல்டு இல்லாமல் கொஞ்சம் இப்படி என்ன தானே இப்படி பேசினாவே 1க்கு 2 வாட்டி கேட்கும்போது நீங்கள் தப்பாக ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் போல்டாக பேசணும், ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெஷருக்கு அது மோர் தென் எனஃப். ஓகே கிரேட். நவீன், ஐட் லைக் டு ஆட், இப்போது இந்த ப்ராஜெக்ட்னு சொல்கிறோம்ல, இப்போ ப்ராஜெக்ட் வந்துட்டு டெஃபினட்டாக அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஷோகேஸ் பண்ணுறது யூனிக்காக வேல்யூ தெரியுது. அது இல்லாமல் ரெஸ்யூமேவை தவிர நம்ம என்ன எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறோமோ அது வந்துட்டு ரொம்ப கிளியராக டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும் அவங்களோட இன்டர்வியூவில். இது ஒன்று. ப்ளஸ் யூ நீட் டு செல் யுவர் பர்சனாலிட்டி.
இப்போ அவர் சொன்னார்ல அந்த ஹாபீஸ் அதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி அவங்க கூட கனெக்ட் ஆகிடுச்சுனாவே போதும் இன்டர்வியூவில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் ப்ளஸ் பர்சனாலிட்டி ரெண்டும் இருந்தது அப்படின்னா இட் பி ஈஸி. ஃப்ரெஷருக்கு மோஸ்ட்டாக நீங்கள் வந்து கோடிங் டிஎஸ்னு ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிருக்குன்னு தான் தெரிஞ்சவரில்ல. ஸோ இவனை எடுத்தால் அவன் வேலைக்கு ஆக மாட்டானா. ஸோ அந்த 30 மினிட்ஸில் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம ஸ்கில்ஸை வந்து எனக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் ஒரு ஹோப் கொடுத்தா போதும் இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸுக்காக தனி. பட் ஃப்ரெஷருக்கு இன்டர்வியூ இருக்கும்போது நம்ம ஒரு ஹோப் கொடுத்தா போதும், அவன் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஃபைன். ஸோ குரூப்பாக நிறைய பேசியிருந்தோம். இப்போ வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு இருக்கிற ஒரு கொஷின் கேட்குறோம். தென் அந்த கொஷனுக்கு அவங்க ஆன்சர் பண்ணி முடிக்கிறப்ப இஃப் யூ ஹேவ் எனி ரொம்ப வேல்யூபிளாக நான் ஷேர் பண்ணி ஆகுனா யூ கேன் அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் ஷேர் பண்ணலாம். ஸோ ஐ கோ வித் ஜான் பிரதர். ஸோ இவங்க 2 பேருமே சொல்லியிருந்தாங்க மெயினாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இவர் கர்நாடகன் சொல்லியிருந்தாரு, இவங்களும் சொல்லியிருந்தாரு. பட் டெவலப்மெண்ட் சைட்லையும் சரி, இப்போ ஐடிக்குள்ள மெயினாக டெக்னிக்கலாக போகிறப்போ கம்பெனி சைடில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? பிகாஸ் நீங்கள் பழைய பாட்காஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஜாப் தேர்னா எப்படி கிடைக்குங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ டெக்னிக்கலாக 2025 என்ன ட்ரெண்டு, எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான ப்ராஜெக்ட் வரையும் கம்பெனி சைடில் எதிர்பார்க்குறாங்க? ஓகே, வெரி சிம்பிள். நான் லாஸ்ட் டைம் சொன்ன திருப்பி ரிமைண்ட் பண்ணிடுறேன். அதுவே செத்து போச்சு. அதுவே ஒரு பணம். சரி, அந்த பணத்தை தூக்கி நீங்கள் வந்து ஆராய்ச்சி தான் பண்ண முடியும், அதை வச்சு வேலை வாங்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து என்ன ஸ்கில் எடுத்தாலும் சரி, வீடியோ எடிட்டிங் இருக்கட்டும், டேட்டா சயின்ஸ் இருக்கட்டும், அனலிஸ்ட் இருக்கட்டும், ஃபுல் ஸ்டாக் இருக்கட்டும், எனிதிங் யூ கேன் டேக் தோஸ் ப்ராஜெக்ட்ஸ் அஸ் அ ப்ராக்டிஸ் பர்பஸ். பட் வேலைக்கு போகிறீங்க, அது இந்த 2025 நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறீங்கன்னா யூ ஷுட் ஒர்க் ஆன் சம்திங் கால்ட் அஸ் POC. அதுக்கு பேர் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் தனியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இட் இஸ் கோயிங் டு வெரி சேலஞ்சிங். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு எக்ஸ்பர்ட்டோட ட்ரை டு ஆல்வேஸ் கொலாபரேட். அது உங்களோட ஃபேமிலி சைடில் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ ட்ரை டு கொலாபரேட். அப்போனா தான் உங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே கோர்சஸ், ஊர்பட்ட கோர்சஸ் இருக்குது. எங்கள் தெருவுக்கு ஒரு 100 கோர்ஸ் இருக்குது, கரெக்டாக. பட் தெருவுக்கு 100 எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ எது இல்லையோ தட் சம்திங் விச் யூ ஹேவ் டு கோ ஃபைண்ட் அவுட். அதுக்கு எஃபர்ட்டை போடுங்க. கரெக்டான பர்சன் எடுத்ததுக்கப்புறம் இவர் கைட் பண்ணுவார். இவர் கைட் பண்ணி ஓகே ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் தாஸ் வந்து ஹீ காட் லாட் ஆஃப் மெடல்ஸ், கரெக்டாக. ஸோ ஹீ நோஸ் வாட் இஸ் த பெயின். He went through that ground. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் he is now going to give the course, whatever the course or whatever it is, கரெக்டாக கைடன்ஸ். இப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கே ஒருத்தன் போகல, பட் அவன் வந்து கோர்ஸ் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னா வாட் இஸ் த வேலிடிட்டி, வாட் இஸ் த கிரெடிபிலிட்டி? அப்போ நீ பேசவே கூடாது. பட் திஸ் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் ஆர் ஆல்ரெடி அவைலபிள் தேர் இன் த இன்டர்நெட். அப்போது ஹூ இஸ் அ கைட்? இஃப் யூர் சூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் பர்சன் தென் யூ ஆர் கோயிங் டு அகைன் கோ இன் த ராங் வே. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை உங்களோட நீஷில் ஸ்பெசிஃபிக் கோலில் நீங்கள் போய் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் பர்சன் இஸ் ஆல்ரெடி ஹேவிங் த கிரெடிபிலிட்டி. சரி, இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ பற்றி நான் சொல்கிறேன். நிறைய பேர் படிக்கிறாங்க டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ, நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே கிராஜுவேட் ஆகிட்டாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே பெரிய ஆகணும், எல்லாருமே மேலே வரணும் அப்படின்றதுனால இப்போ ஏஐ தெரியாதவன் சொல்லிட்டு 1-2 பிக் பண்ணி வேணால் எடுத்துடலாமே தவிர்த்து தெரிஞ்சவன் எல்லாருமே தெரிஞ்சவன் தான், சரியா? ஸோ இப்போது ஹூ இஸ் தட் ஒன் கை ஹூ இஸ் ரியலி எஃபிஷியன்ட் ஃபார் மை கம்பெனினா த கை ஹூ ஹஸ் ஒர்க் ஆன் POC. அதர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கோர்ஸில் வந்து கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்னு கொடுப்பாங்க, அது ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு. அதை கொண்டு போய் ரெஸ்யூமேல வச்சுக்கிட்டு ஐ ஒர்க் ஆன் கிரேட் ப்ராஜெக்ட், கிவ் மீ ஜாப்னா யூ ஆர் ஃபுல். பிகாஸ் தட் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்ரெடி சால்வ் அண்ட் பரீட் அண்டர் த கிரவுண்ட். யூ கான் டேக் தட் டிக் பண்ணி எடுத்து கொண்டு போய் ரெஸ்யூமேல வச்சு சூப்பரான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் யூ கான் ஷோ இன் திஸ் ஃபீல்ட். பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் ஆல்ரெடி அடாப்டட் பை எவ்ரிபடி. எவ்ரி கம்பெனிஸ் அடாப்டட், எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் வி ஹவ் அடாப்டட், மிஷின்ஸ் அடாப்டட். இந்த இடத்துல போயிட்டு நான் அதை போய் பண்ணிட்டு வந்தேன்னா யூ ஆர் அ பிக் ஃபுல். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன், அப்போ POCனா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். நீ மார்க்கெட்டில் பாரு, உன்னால் முடிஞ்சிச்சுன்னா நீ மார்க்கெட்டில் பாரு, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கும், அந்த ப்ராப்ளம் எடுத்து நீ உன்னோட ஆர்கிடெக்சர் போடு, இதுதான் என்னோட ப்ராப்ளம், நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் ட்ரைங் டு ப்ரொப்போஸ் அ சொல்யூஷன். அதுக்கு நீ வந்து படிச்சிருக்கிற ஸ்கில்லை வச்சு புதுசாக நீயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து நீ வந்து மேபி யூடியூப்பில் போடலாம். யூ ஹேவ் லாட் ஆஃப் சோஷியல் மீடியாஸ், லிங்க்டின்ல போட்டு. இதெல்லாம் தான் உன்னோட போர்ட்ஃபோலியோ. இப்போ நாட் ஜஸ்ட் டே 1/100 ஐ லேர்ன்ட் திஸ், டே 2/100, அது வந்து டோட்டலி புல்ஷிட். இதெல்லாம் வந்து செட்டே ஆகாது. இது வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, கம்யூனிட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. வெளியில் வந்து நீ வந்து போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று காமிக்கிறீங்கன்னா இட் ஷுட் பெனிஃபிட் சம்படி. டே 1/100 கண்டென்ட் போடுறது யாரை பெனிஃபிட் பண்ணுறீங்க? உங்கள் உனக்கு வேலை வேணும், நீ டே 1/100 போட்டு உங்கள் எம்ப்ளாயர் அதை பார்த்துட்டு இருப்பானா? நோ, யூ ஆர் அ பிக் ஃபுல். டோன்ட் டூ ஃபுல் ஸ்டெப்ஸ் இன் திஸ் 2025. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீ உன்னோட எம்ப்ளாயருக்கு என்ன தேவையோ அக்கார்டிங்லி யூ ஹேவ் டு டெவலப் யுவர் செல்ஃப் அண்ட் கிரியேட் கண்டென்ட்ஸ். அதை மாதிரி போட்டு அப்படின்னா அதுதான் அதை POC ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன், மேபி லிங்க் தரேன் கீழே, வந்து யூ கேன் அட்டாச் இட். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் வச்சு நோ மேட்டர் வாட் எவர் த டெக்னாலஜி, வீடியோ எடிட்டிங் ஆகட்டும், ஃபுல் ஸ்டாக் ஆகட்டும், SaaS ஆகட்டும், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ் ஆகட்டும், தே ஹேவ் அ கிரேட் ஸ்கோப் இன் த மார்க்கெட் டுடே பிகாஸ் டெக்னாலஜி இஸ் ஆல்வேஸ் அப்கிரேடிங், இட் won't degrade. That's my answer. Fine.
ஸோ அண்ட் தாஷ் ஒன் மோர் திங் லைக் இப்போது டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்துட்டோம்னா 2024 சரி 2023 ஒரு பெரிய ட்ரெண்டே செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எடுத்தால் ஃபுல் ஸ்டாக் தான், நான் டெவலப்பராக தான் ஆவேன்னு சொல்லிட்டு சுத்தமாக கம்ப்யூட்டர் தொடவங்க கூட 6 மாதம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் போனால் ஃபுல் ஸ்டாக் ஆகலாம் நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணுறது குட் திங் ஆர் அ பேட் திங்? அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போகலாமா, இல்லை ஃப்ரண்ட் அண்ட் ஆர் பேக் எண்டில் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக்காக மாறிக்கலாமா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆக்சுவலி நீங்கள் கேட்ட கேள்வியில் போத் பர்ஸ்பெக்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஓகேவா? ஆனால் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சைடில் நான் பேசுகிறேன்னா தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் டாக் த நெகட்டிவ் சைட் ஆஃப் இட். ஏன்னா இப்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் டிமாண்டில் இருக்குது, ஆனால் எனக்கு வராது, பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு இருக்கிற ஸ்கில்லுக்கு ஜாப் தேடுறத விட ஜாப் கிடைச்சா போதும், அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்கில் அப்டேட் பண்ணுறேன்னு தேடுறவங்க தான் அதிகம். ஆனால் ரெண்டுத்துலேயும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ரெண்டுத்துலேயும் ப்ளேஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க. பட் பர்சன்டேஜ் யாருக்கு அதிகம்னு நமக்கே தெரியும். கரெக்டாக? இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏன் ஓவர் க்ரௌட் ஆகுது அப்படின்னா, முன்னாடி ஹவ் இட் வாஸ்னால் இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, பேக் எண்டுக்கு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஏபிஐ ஸ்ட்ரக்சருக்கு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒர்க் பண்ணுறவங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ 15 பேர் ஹையர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 3 பேர் ஹையர் பண்ணிடுறேன். அதுதான் கம்பெனிஸோட பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் ஸ்கில் லெவலில் நீங்கள் ஒரு டைம் இப்போ காலேஜ் ஃபைனல் இயரில் வரீங்க, இப்போ ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கிட்டே ஆகணும் பரவாயில்ல அப்படின்னா, ஒரு 4 வருஷம் ஒருத்தன் கற்றுக்கிட்டு இருந்திருப்பான் ஃபுல் ஸ்டாக்கில், 10 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருப்பான், 10 டிஃப்ரெண்ட் வெப்சைட்டு ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ணியிருப்பான். அப்போது நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே ஃபார் தேட் பர்சன் இட்ஸ் ஃபைன். இப்போது என்னோட காலேஜ் டேஸில் ஐ ஸ்டார்டட் பில்டிங் வெப்சைட்ஸ் ஃப்ரம் மை செகண்ட் செமிஸ்டர். அது மூலயமா ஹேக்கத்தான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஹேக்கத்தான் ஜெய்ப்பூர் போயிருந்தோம். அங்கேயே அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஹேக்கத்தானே என்னன்னே தெரியாது, அப்போ போன ஃபேஸ். அப்போவே நான் பில்ட் பண்ணது ஒரு வெப்சைட் தான், ஒரு ப்ராடக்ட் லெவலில். இட் வாஸ் அன் ஐஓடி ப்ராடக்ட் மாதிரி. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி காலேஜ் முடியும் போது ஐ ஹேட் பில்ட் ஓவர் 100+ வெப்சைட்ஸ். ஸோ நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இப்போ நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன், ஒரு ஜாப் தேடுறேன்னா இட் இஸ் வயபிள். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த காம்படிஷன் நான் பேசுகிறேன். இப்போது நீங்கள் ஃபைனல் இயர் கூட வாரீங்க, யூ ஆர் நோயிங் தட் பிளேஸ்மெண்ட்டில் இட்ஸ் டிஃபிகல்ட் டு கெட். அப்போது நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ கரண்ட் ட்ரெண்ட் அப்படி தான் போயிட்டுருக்கு கோர்ஸ். இப்போ என்ன டிமாண்ட்? ஃபுல் ஸ்டாக். அப்போ ஜாப் கிடச்சிடும் அங்கே 60,000 70,000 ஃபுல் ஸ்டாக். அண்ட் தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹூ ஆர் ஸ்பெண்டிங் இம்மென்ஸ் மணி அப்பார்ட் ஃப்ரம் காலேஜ் எஜுகேஷன் வித்தவுட் நோயிங் தட் எல்லா ரிசோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த டைம் மட்டும் தான் க்ரூஷியல் இன் ஸ்பெண்டிங் டு லேர்ன். இப்போது நீங்கள் அந்த கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணாலும் 4 வருஷம் நீங்கள் காலேஜில் லேர்ன் பண்ணாதது அங்கே நீங்கள் எப்படி போய் லேர்ன் பண்ணுவீங்கிற விஷயம் இருக்குது. அன்டில் யூ புட் த எக்ஸ்ட்ரா எஃபர்ட், எக்ஸ்ட்ரா மேல் நீங்கள் போட்டு ஆகணும். அண்ட் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதே 100 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த ஒருத்த மட்டும் தான் இன்ட்ரெஸ்டோடு படிப்பான். வேலை கிடைச்சா போதும்னு படிக்கிறவங்க தான் அதிகம். அப்போது ஹவு மச் யூ கேன் புட் எஃபர்ட் இன்டு இட். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சா தானே நீங்கள் எக்ஸ்ட்ரா மைலே போக முடியும். அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இந்த அதர் சைட் ரொம்ப அதிகம். அண்டு என் காலேஜ்லேயே வச்சுப்போமே, ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், அவங்க ஓன் டொமைனில் படித்து ஒர்க் பண்ணுறவங்க 5% கூட கிடையாது. எல்லாமே ஐடி ஸ்வாப் ஆகணும், நான் ஃபுல் ஸ்டாக் படிக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு தே டோன்ட் கெட் த ட்ராக். ஃப்ரண்ட் எண்ட்னாலுமே சரி, பேக் எண்ட் தனியாக நீங்கள் படிக்கிறதுனாலுமே சரி, எல்லாத்துக்கும் டிமாண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஹையர் பண்ணாத கம்பெனி கிடையாது, பேக் எண்ட் டெவலப்பர் ஹையர் பண்ணாத கம்பெனி கிடையாது. ஏன்னா தே மே ஹேவ் ரிசோர்ஸஸ் அவைலபிள். ஆனால் அதை நீங்கள் பிடிச்சி பண்ணுங்கிறது ரொம்ப க்ரூஷியல்ல. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஓகே, நீங்கள் நல்ல ஜாப் வேணும், எனக்கு சேலரி வேணும், ஆனால் பை சேம் டைம் யூ ஹேவ் டு அடாப்ட் வித் த எஃபர்ட்ஸ். அதுதான் க்ரூஷியல். ஓவர் சேச்சுரேட்டான மார்க்கெட்டில் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ க்ரூஷியலோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கில்லு ப்ளஸ் எவ்வளோ டைம் நீங்கள் அந்த ஸ்கில்லை க்ரோ பண்ண அப்கிரேட் பண்ண யூஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப க்ரூஷியல். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஓகே கனகா, ஒன் மோர் திங், ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்போ இந்த ஸ்கில்ஸ்லாம் படித்து ப்ராஜெக்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த ஜாப் சர்ச் பண்ணுறப்போ ஐ பர்சனலி பிலீவ் தட் ரெஃபரல் மூலிமா போகிறதுங்கிறதுக்கு ஸ்ட்ராங் பவர் இருக்குது. இன்ஃபேக்ட் நானும் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எங்களுக்குமே ரெஃபரன்ஸ் ப்ரொஃபைலுக்கு தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நாங்கள் ஒரு ஹெச்ஆராக எங்கள் கம்பெனியில் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் நிறைய இடத்துல லிங்க்டின் மூலிமா எப்படி ரெஃபரன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. வாட் இஸ் த பெஸ்ட் வே பிலீவ் தட்? எப்படி பண்ணால் ஒரு பெருசாக இப்போ ஒரு பையன் நிறைய பேர் வரவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, அவன் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐடிக்குள்ளே வருவான், சுற்றி இருக்க யாருமே ஐடிக்குள்ளே இருந்திருக்க மாட்டாங்க, அவன் யார்கிட்ட கேட்கறதே தடுமாறிட்டு இருப்பான். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி லிங்க்டின் மூலிமா ரெஃபரன்ஸ் கேட்டு உள்ளே போகலாம்? ஸோ ரெஃபரல் மூலமாக போகிறது டெஃபினட்டாக ஃபாஸ்டஸ்ட் வே அண்ட் ஈஸியஸ்ட் வே. ஏன்னா ட்ரஸ்ட் ஆல்ரெடி யாருக்கிட்டனா ஒன்று இருக்குது, அந்த ட்ரஸ்ட் மூலமாக தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஒன்றுமே தெரியல, நம்மளுக்கு வந்துட்டு ஐடிக்குள்ளே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் உள்ளே வரணும் அப்படின்னா பெஸ்ட் வே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெஃபரல் வாங்குறதுக்கு நீங்கள் எந்த கம்பெனிக்கு உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுங்க. மேபி 2-3 கம்பெனிஸ். அந்த 2-3 கம்பெனிஸில் ஆல்ரெடி
உங்களுடைய காலேஜில் ஒர்க் பண்ண சீனியர்ஸோ யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இட் குட் பி எ ஸ்கூல் அலும்னை ஆர் காலேஜ் அலும்னை யாருனா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருனா ஒர்க் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு உள்ளே பாருங்கள். அவங்க கூட வந்துட்டு லிங்க்டின் மூலமாக நீங்கள் கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுத்து பில்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏதோ ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. ஸ்கூல் படிச்சிருக்கேன், நான் காலேஜ் படிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம ஸ்கூல் பையன் காலேஜ் பையன் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அது மூலமாக பில்ட் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் ஒன். அந்த மாதிரி எதுவும் இல்லை, என் ஸ்கூல் படித்தவன் காலேஜ் படித்தவன் யாருமே அங்கே ஒர்க் பண்ணல அப்படின்னா யூ கேன் கண்டக்ட் சம்திங் கால்ட் எஸ் இன்ஃபர்மேஷனல் இன்டர்வியூ. இன்ஃபர்மேஷன் இன்டர்வியூனா நான் வந்துட்டு இந்த ஜாபுக்கு வரணும்னு நினைக்கிறேன், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் வந்துட்டு இந்த ஜாபை பற்றி இந்த ரோலை பற்றி எனக்கு வந்துட்டு கிளாரிட்டி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட், இட்ஸ் நாட் எ ஜாப் இன்டர்வியூ. நான் போய் ஜாப் கேட்கல, எனக்கு வேலை கொடுங்கன்னு நான் கேட்கல. எப்படி இருக்கும் இந்த ரோல் உள்ளே போனால், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஷின் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் இன்டர்வியூ பண்ணுறவங்கள அவங்கள எக்ஸ்பர்ட்டாக வச்சுக்கிறேன். நான் இன்டர்வியூ பண்ணுறவங்கள நான் கற்றுக்கிறேன் ஜாபை பற்றி. அந்த ப்ராசஸில் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு 10 பேர்ட்டு நான் இன்டர்வியூ பண்ணோம்னாவே அட்லீஸ்ட் ஒரு 2-3 பீப்புள் எங்கள் கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நோன் பீப்புள் அப்படின்னா ஈஸி, ஏதாவது ஒரு காமன் பாயிண்டில் போகிறது. அன்னோன் பீப்புள் அப்படின்னா கண்டக்ட் இன்ஃபர்மேஷன் இன்டர்வியூ. இட் வில் டேக் டைம், பட் தட் இஸ் வாட் இட் டேக்ஸ் டு கெட் ரெஃபரல்ஸ். ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் ஒரு பெஸ்ட் வே, பட் ரெஃபரன்ஸ் கிடைக்கல, இப்போ ரெஃபரன்ஸ் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நார்மலாக ஜாப் மார்க்கெட்டில் வேலை தேடணும்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க, எப்படி ஜாப் எடுக்கலாம், இந்த கம்பெனிஸில் ஓப்பனிங்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் பேஸ் சர்வீஸ் பேஸ் நிறைய இடத்துல போட்டிருக்கீங்க. நீங்கள் எப்படி ரிசர்ச் பண்ணி எடுக்கிறீங்க? ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் யாரை கேட்டாலுமே எங்கே ஜாப் இருக்குன்னு தெரியல, கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு திணறாங்க நிறைய பேர். யூ ஃபாலோ சம் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வேலை தேடணும் அப்படின்னோம்னா ஃப்ரெஷருக்கு இங்கே ஓப்பனிங் கண்டுபிடிச்சிடலாம்? ஆக்சுவலி ஃப்ரெஷருக்கு வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னே தெரியல. ஃபஸ்ட்டு நானும் ஃப்ரெஷராக 2020 பாஸ் அவுட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சது 4 கம்பெனி, டிசிஎஸ், டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ், இதுதான் ஐடி கம்பெனின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ நான் கரண்ட் கம்பெனி ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போது தான் தெரியுது அப்படி ஒரு கம்பெனி வந்து சென்னையில் இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஐடி கம்பெனிஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. நிறையா சர்வீஸ் பேஸ் கம்பெனியோட அவன் தான் ஆஃபர் நிறைய தரான், ஃபெசிலிட்டிஸும் நிறைய தரான், பெனிஃபிட்ஸும் நிறைய தரான். ஸோ நம்மளுக்கு என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியல. செகண்டரி அது என்னென்ன ரோல் இருக்குன்னே தெரில. சில பேர் என்ன சொன்னாங்க, டெவலப்பர் ரோலு அது மட்டும்தான் ரோல் இருக்குது. இப்போ க்ளவுட் ஆப்ரேஷன் ரோல் நிறையா இருக்குது. ஸோ சப்போர்ட் இன்ஜினியரில் நிறையா L1 சப்போர்ட் இருக்குது, L2 சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் நான் டெக்கில் போனோன்னா L1 சப்போர்ட் கூட போகலாம். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் டெக்னிக்கல் லேர்ன் பண்ணால் L2 சப்போர்ட் கூட போகலாம். ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுங்க. ஸோ நான் ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தேன் இது மாதிரி சர்வீஸ் பேஸ் கம்பெனி தான் இருக்குது. நம்ம ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நிறைய பேருக்கு என்னன்னு தெரிய மாட்டேது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் இருக்குன்னு இந்தியான்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்தேன். அதில் எடுக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் படி எனக்கு பெங்களூர் அண்ட் சென்னை லொக்கேஷன் தான் சூட்டபிள் ஆச்சு. ஸோ அதில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, ஸோ அதில் என்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து க்ரோ ஆகுதுன்னா ஸோ அங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போயுமே நிறையா இருக்கும். ஸோ அங்கே வந்து மோஸ்ட்லி ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. சப்போஸ் இப்போ ஜோகோ வந்து இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வரான். ப்ராடக்ட் இப்போ பேமெண்ட் கேட்வேன்னு ஒரு ப்ராடக்ட்ஸ் விட்ருக்காங்க. ஸோ அடுத்தது ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸ் விட போகிறான். ஸோ அப்படி விடும்போது என்ன எப்போயுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் நிறைய தேவை. இப்போ ஒரு ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணாங்க என்ன பண்ணணும், ஸோ இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய விட போகிறேன் ஜோகோ, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் லிங்க்டின், ஸோ அது மாதிரி கம்பெனிஸில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேரை ஃபாலோ பண்ணும்போது கம்பெனிஸ் ரிலேட்டட் ஒரு எல்லா டெக் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க கம்பெனிஸ் வந்து போஸ்ட் போடுவாங்க. அது மாதிரி லிங்க்டின்ல வந்து நீங்கள் ஜாப் அலர்ட் செட் பண்ணால் அவங்க ஏதாச்சும் போஸ்ட் போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். ஸோ அதில் வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து என்னென்ன ஒரு புது லொக்கேஷன் போகிறாங்கனாவே உங்களுக்கு ஹையர் பண்ணுவாங்க. ஸோ புது ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ண சொல்லணும்னா அந்த ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னா அங்கே வேகன்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது எது ரிலேட்டடாக வந்து வேகன்சி இருக்குது, ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக ஜாப் வாங்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம போகவே முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி லிஸ்ட் எடுங்க. உங்களுக்கு என்ன கம்பெனி சூட்டபுள் ஆகணும் ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட் எடுத்தாவே நீங்கள் ஒரு நான் மோஸ்ட்லி ஒரு 70 கம்பெனிஸ் அப்ளை பண்ணியிருப்பேன். இப்போ நான் அப்ளை பண்ணாத கம்பெனி தான் இப்போ ஒர்க் பண்ணுறேன், நாக்கிலேருந்து வந்தது. இப்போ நான் 60 கம்பெனிஸ் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனி போகும்போது அவன் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கான். ஸோ எனக்கு போயிங்லாம் ஒரு கம்பெனி இருக்குன்னு தெரியாது. அது ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடு எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த ரோல் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கும். ஸோ போயிங்கிற கம்பெனி நான் சர்ச் பண்ணும் போதெல்லாம் அது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது பெங்களூரில். DRDOலாம் கவர்மெண்ட்ஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா அங்கே டெக்னிக்கலாக உங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஜாப் சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணால் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் அவங்க அந்த கம்பெனி ரிலேட்டட் ரோல் வந்து வேகன்சி இருக்கான்னு பாருங்கள். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும். ஸோ பர்டிகுலர் லிங்க் சர்ச் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய் அந்த கம்பெனி லிஸ்ட் போனாங்க அந்த கம்பெனி வரும். அந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு கரியர் பேஜ் இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா என்னென்ன வேகன்சி இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் எடுத்துடலாம்.
அதுக்கப்புறம் லிங்க்டின்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கம்பெனிஸை ஃபாலோ பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் டேட்டா வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கம்பெனிஸே என்னென்ன இருக்குன்னு நிறைய பேர் தெரியல. நானே வரப்போ ஒரு 10 கம்பெனி தான் எனக்கு தெரியும். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அசென்ச்சர்னு தெரியும். எப்பயுமே எனக்கு இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி சர்ச் பண்ணும்போது நான் உட்காந்து சர்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். டெய்லி உட்காந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ பேன்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்துருக்கு. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக ஜாப் கிடைக்கும். பட் டெக்னிக்கல் ஸ்கில் இருந்தால் கொஞ்சம், பட் என்னன்னா உங்களுக்கு எங்கே போய் தேடணும்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பெனி லிஸ்ட் எடுங்க. அதில் கம்பெனி லிஸ்ட் எடுத்தாவே முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி. சூப்பர் ப்ரோ. ஸோ உண்மையுமே சொன்ன மாதிரி தான். கம்பெனிஸ் நம்ம எல்லாத்துக்குமே எனக்கு நெடியில் வந்து வரப்போ ஒரு 10 கம்பெனி தான் இருக்குன்னு தெரியும். பட் உள்ளே வந்து பார்க்கறதுக்கு அப்புறம் தான் அவ்வளோ கம்பெனிஸ். ஈவன் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண கம்பெனி பேர் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இனோவா சொல்யூஷன்ஸ் அந்த கம்பெனி. நிறைய பேர் இனோவா சொல்யூஷனே இனோவா காராப்பா அந்த கம்பெனியா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனால் எங்களோட இனோவா சொல்யூஷன் கம்பெனியில் மோர் தென் 1 lakh பீப்புள், யூஎஸ்லேருந்து மோர் தென் ஒரு 100+ பிரான்ச்சஸ் இருக்குது. பட் அவ்வளோ பேர் தெரியல. பிகாஸ் அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, வெளியில் பிராண்டிங்காக பார்த்துருக்கு. பட் அதை விட்டுட்டு இந்த மாதிரி டீப் டைவ் பண்ணி தேடினாங்கன்னா பீப்புளுக்கு நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ ஜான் பிரதர், நெக்ஸ்ட்டு உங்கள் சைடில் ஸ்பெசிஃபிக்லி கம்மிங் டு த மென்டார்ஷிப் பாயிண்ட். அந்த டேமே புதுசாக இருக்குது. ஒரு மென்டாரை சூஸ் பண்ணுங்கன்னா மென்டார் எப்படி சூஸ் பண்ணுறோம்? நம்ம போனால் ஸ்கூல் போயிருக்கோம், காலேஜ் போயிருக்கோம், டியூஷன் போயிருக்கோம், அதை விட்டு அடுத்து ட்ரைனிங் சென்டர் போகிறோம். அந்த மாதிரி குரூப்பாக ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்க இடத்துல போய் படித்து தான் பழக்கமே ஒழிஞ்சு நமக்குன்னு ஒரு மென்டாரை சூஸ் பண்ணி அவரோட கைடன்ஸ் எடுக்கிறது, அவர்கிட்ட பேசுகிறீங்கிறது இந்த காலேஜ் முடிச்சுட்டு வர பசங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் கம்ப்ளீட்லி அந்த வே ஆஃப் லேர்னிங்கே புதுசு. ஏன்னா அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் 1-to-1 மென்டார்ஷிப், ஒரு மென்டார் நமக்குன்னு அப்படின்னு இருக்காது அந்த டேர்மே. ஸோ ஐடியில் ஜாப் எடுக்கிறதுக்கு ஒரு மென்டார்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம், எப்படி ஒரு கரெக்டான மென்டாரை சூஸ் பண்ணி வந்து லேர்ன் பண்ணலாம்? பிகாஸ் எல்லாருமே கோயிங் டு த ட்ராக் ஆஃப் ஒரு 30-40 பேர் இருக்க ட்ரைனிங் யூனிவர்சிட்டி போய் படிக்கிறோம். அந்த வேவை தாண்டி ஒரு தனி பார்த்து ஒருத்தரோட மென்டார்ஷிப் எடுத்தால் அவரோட கைடன்ஸில் அண்டர்லாம் படிச்சுட்டு வருது. மென்டார்ஷிப் ஹவு டு சூஸ் இட், எப்படி ஒரு மென்டார்கிட்ட வந்து? ஓகே, ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஒரே ஒரு பாயிண்ட் நான் ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவில் டச் பண்ணுறேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து இந்த மகாபாரதம் கதையெல்லாம் கேட்டுட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சீடன் அந்த கான்செப்டில் வந்து வரும். இது வந்து நம்மளோட கல்ச்சரில் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஸோ அவ்வளோதான் டச் பண்ணுவேன், ரொம்ப டீப்பாக போக மாட்டேன். ஸோ ஒரு குரு ஒரு சீடன் வந்து ஆல்வேஸ் ஹீ வில் பி சப்மிசிவ் டு வாட் எவர் த குரு இஸ் சேயிங், எதர் குட் ஆர் பேட். அதுதான் வந்து தர்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைன், நான் அந்த கான்செப்டில் அதிகமாக போகல. ஸோ இப்போ இங்கே பாயிண்ட் என்னென்னா, இது ஆல்ரெடி இருக்குது, ரொம்ப நாளாகவே இருக்குது. பட் இப்போது நிறையா குருக்கள் ஆகிட்டாங்க, நிறையா பேர் குருக்கள் ஆகிட்டாங்க. ஸோ இதில் எந்த குரு இஸ் தி ஆக்சுவல் ஒரிஜினல் அப்படின்றது இட்ஸ் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங் ஃபார் எவ்ரி ஃப்ரெஷர்ஸ் ஆர் பிகாஸ் எவ்ரிபடி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் கண்டென்ட்டு. இப்போ இவர் வந்து அவருடைய ஹேக்கத்தான் பற்றி பேசுகிறாரு. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க. பட் ஹீ இஸ் த ஒன் ஹூ, எதுக்கு திருப்பி எடுக்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக அவரோட பாட்காஸ்ட் நான் வந்து பக்கமாக கேட்டுட்டு வந்தேன். அதனால் ஹி வாஸ் ஷேரிங் அபவுட் ஹிஸ் ஸ்ட்ரகிள்ஸ், எப்படி போய் பார்ஷியாலிட்டியில் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கேட்டுட்ருந்தேன். ஸோ ஹீ ஆல்ரெடி பீன் தேர். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹேக்கத்தானில் வின் பண்ணணும்னா யார் பர்ஃபெக்ட் குரு இந்த ட்ரெடிஷன் இந்த காலத்தில் 2025? இஃப் எனிபடி இஸ் சீயிங் திஸ் பாட்காஸ்ட், மேபி ஐ வுட் ரெக்கமெண்ட் ஹிம். கரெக்டாக, ஏன்னா பிகாஸ் ஹீ ஆல்ரெடி வென் த்ரூ ஜஸ்ட் ரீசெண்ட், இப்போ தான் லாஸ்ட் ஒரு 5 yearsல ஹீ ரீசென்ட்லி வென் த்ரூ அண்ட் எப்படி இருக்குதுன்றது ப்ராப்பராக தெரியும். ஸோ ஏன் இதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பொசிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் காம்பீட்டிங். நிறைய பேர் வந்து காம்பீட் பண்ணுறாங்க. அப்போது ப்ராப்பரான ஒரு கைட் ஆல்ரெடி அந்த பாத்தில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தில் போயிட்டு ஒருத்தர் மேலே வந்துருப்பார் பார்த்து, அவருக்கு தான் அந்த ரியல் பெயின் என்ன சீனுங்க அப்படின்றது ஃபுல்லாக தெரியும். அது தெரியாமல் ஒருத்தர் ஃப்ரெஷராக உள்ள வரான், இவத்தை மட்டும் சக்ஸஸ் மட்டும் பார்க்குறாரு, அங்கே நல்லா பேசுகிறாங்க, இங்கே நல்லா பேசுகிறாங்க, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லும்போது அப்போ அந்த போர்ட்ஃபோலியோ பற்றி, குருவோட போர்ட்ஃபோலியோ பற்றி இவங்க யாருமே படிக்கல. படிக்காதனால நிறைய பேர் போயிட்டு ஓகே, நானும் ஒரு பெரிய ஹோப், தேர் நாட் ஓன்லி வேஸ்டிங் தேர் மனி, தேர் வேஸ்டிங் தேர் டைம், மனி, எஃபர்ட், ஹோப் எல்லாமே வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் இப்போ நிறைய, பர்டிகுலர்லி அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன் இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் நாட் ஆஸ்கிங் ஃபார் யுவர் கோர்ஸ் சர்டிஃபிகேஷன். ஓகேவா, தே வில் கிவ் கோர்ஸ். ஐபிஎம்ல கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, வாங்க நீங்கள் யூஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் பொசிஷன், கூப்பிட்றாங்களா யாராவது? நோ. ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு, இதை கிராக் பண்ணு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் எங்கே படிச்சிருக்கீங்க நீங்கள்? இப்போ தான் அடுத்து எங்கே படிச்சிருக்கீங்கன்ற கொஷினே அங்கே தான் வருது. அப்போது ஸோ இட்ஸ் நாட், அதனால தான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் ஆல் அபவுட் த கோர்ஸ் வேர் யூ ஆர் டூயிங், வை யூ ஆர் டூயிங், வாட் இஸ் இட் சம்திங் தட் யூ ஹவ் டேக்கன். அந்த நாலேஜை உங்களால் இன்டர்வியூட்ட காமிக்க முடியுமா அப்படின்றது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சக்ஸஸை மட்டும் பார்த்து ப்ராப்பரான அந்த மென்டார்ட்ட போகணுன்னா யூ ஆர் கோயிங் டு வேஸ்ட் த மணி. ஸோ எப்படி இதை பற்றி நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான பர்சனை கற்றுக்கலாம் அப்படின்னா, எவ்ரிபடி ஐ திங்க் ஹேவ் ஷேர்ட் தேர் போர்ட்ஃபோலியோ இன் இன்ஸ்டாகிராம். எங்களெல்லாம் வந்து ஈஸியாகவே இன்ஸ்டாகிராமில் பார்த்துடலாம்.
கரெக்டாக இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், லிங்க்டின்ல பார்க்கலாம். யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டடி அவர் ஹிஸ்ட்ரி. எங்களோட ஹிஸ்ட்ரி வந்து எடுத்து படிச்சு பாருங்கள். ஸோ அப்போவே உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகிடும். மோஸ்ட்லி இது இவங்க எதனால இப்படி பேசுகிறாங்க, வெதர் ஹீ இஸ் ரியலி வர்த் டு ஸ்பீக் அபவுட் திஸ் டாபிக் ஆர் நாட். தெரிலனா வி ஷுடன்ட் ஸ்பீக். சரியா? ஸோ அதுதான் வந்து என்னோடய பாயிண்ட். ஸோ அதனால தான் நீங்கள் எந்த டெக்னாலஜி எடுத்தாலும் பிஃபோர் கோயிங் அண்ட் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட், நான் இன்னொரு கொஸ்டின், நீ ஐபிஎம்மில் கோர்ஸ் கம்ப்ளீஷன் படிச்சிருக்கீங்களா? ஐபிஎம்மில் போய் வேலை கேட்க முடியுமா? மைக்ரோசாஃப்ட்டில் படிச்சிருக்கீங்களா? ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், போய் மைக்ரோசாஃப்ட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. நோ. ஸோ ஃப்ரீ, நம்ம தமிழ்நாடோட கல்ச்சரே ஃப்ரீயாக கொடுத்தா மட்டும் எல்லாம் பயங்கரமாக வாங்கிக்குவாங்க. ஃப்ரீன்னு போட்டால் பின்னாடி போகிற கூட்டம் வந்து தமிழ்நாடு. பட் அந்த டேர்மை வச்சு ஸோ நிறையா மிஸ்கைடன்ஸ்லாம் நிறைய நடக்குது. நிறைய பேர் ப்ராப்பரான கைடன்ஸும் பண்ணுறாங்க, மிஸ்கைடன்ஸும் நிறைய நடக்குது. ஸோ அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீ கோர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இறைய விழுகாமல், யார் சொல்கிறா அந்த பர்சனுடைய போர்ட்ஃபோலியோ படிச்சுட்டு நீங்கள் அவங்க கூட கொலாபரேட் பண்ணி அவங்க ஏதாவது கோர்ஸ் எடுக்க சொல்கிறாங்களா, இல்லை அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்களா, பிகாஸ் ஹீ இஸ் யுவர் குரு, ஹீ இஸ் யுவர் மென்டர். அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்களோ பண்ணுங்கள், பிகாஸ் ஹீ இஸ் ஹேவிங் த ப்ரூவன் போர்ட்ஃபோலியோ டு கெட் யூ த ரிசல்ட்ஸ் என்ன முன்னாடி எங்க எப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கீங்க பேசுங்க. ஸோ பிகாஸ் யூ ஹேவ் ஆஸ் எ லேர்னர் யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டு சூஸ் ஃப்ரம். ஸோ அதனால தான் சர்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் எடுங்க. நிறைய பேர் வேல்யூஸை ஷேர் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட பேசுங்க அண்ட் தென் ப்ரொசீட் வித் வாட் எவர் த ட்ரீம் கோல் யூ ஆர். ஸோ அதனால தான் நான் வந்து மென்டர்ஷிப் அஃப்கோர்ஸ் புதுசு தான், பட் நான் ஏன் அந்த ஸ்டோரி சொன்னேன்னா அது ஆல்ரெடி நம்ம ட்ரெடிஷனில் இருக்குது. அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு மறந்த பீப்புளுக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஐபிஎம், அந்த டிசிஎஸ், அந்த கம்பெனிஸே வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்பிடிஎல்ல சர்டிஃபிகேஷன் இருக்குது, என்பிடிஎல்ல படித்து முடிச்சு நிறைய பேர் எழுதுறாங்க, நிறைய பேர் டிசிஎஸ், ஐகான், அந்த மாதிரி நிறைய வந்து அசென்ச்சர், இன்ஃபோசிஸ், ஸ்ப்ரிங் போட், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே இப்போ அவங்க வந்து இறங்கி வந்து லேர்னிங் ப்ரோக்ராம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக காக்னிசன்ட்டாக சம்பாட் கம்பெனியோட ஆடே பார்க்குறேன், நாங்களே ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு அவங்களே வந்து கம்பெனிஸில் ட்ரைன் பண்ணுறோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்பிடிஎல் இந்த மாதிரி ஃப்ரீ சைடில் கோர்சஸ் படிக்கிறது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சர்டிஃபிகேஷன்லாம் ஒர்த்தாக இருக்கும். பிகாஸ் என்னோட ரெகுலர் கமெண்ட்ஸில் வருது என்பிடிஎல் படிக்கலாமா, எக்ஸாம் எழுதலாமா யூஸா, டிசிஎஸ்ல இந்த மாதிரி படிச்சுட்டு எக்ஸாம் எழுதலாமா யூஸ், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டாக இல்லாமல் கம்பெனி சைட்லேயே நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து ஜாப்ல சப்போர்ட் பண்ணுது, இல்லை அது படிக்கலாமா, எப்படி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஆக்சுவலி இங்கே மெயின் திங் ஐ திங்க் நான் எல்லாமே சொல்லிட்டேன். இட்ஸ் நாட் அபவுட் சர்டிஃபிகேட், இட்ஸ் அபவுட் வாட் யூ லேர்ன் அண்ட் ஹவ் யூ இம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஐ திங்க் போத் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி கிளியராகவே சொல்லியிருப்பாங்க. இப்போ சிம்பிள், நான் செகண்ட் இயர் என்பிடிஎல் பண்ணேன். ஓகேவா? நான் அதை வெளியே எங்கேயும் யூஸே பண்ணது கிடையாது. பிகாஸ் ஐ ஃபீல் தட் ஐ ஹவ் நெவர் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தட். ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக பண்ணதாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் தட் ரியல் வேர்ல்டில் நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், என்ன ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போகிறேன், அதுலேருந்து என்ன போர்ட்ஃபோலியோ நான் கிரியேட் பண்ண போகிறேன், எதுவுமே யூ ஒன்ட் கெட் அன்டில் யூ டோன்ட் ஹேவ் கிளாரிட்டி. இதே இது இஃப் யூ கோயிங் ஃபார் அன் என்பிடிஎல், நீங்கள் அதுலேருந்து ஜாவா என்பிடிஎல் இப்போ ஒன்று வச்சுக்கோங்க, அதுலேருந்து நீங்கள் பேக் அண்ட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணி அந்த கோர்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கீங்க, உங்கள் ரெஸ்யூமில் வச்சுருக்கீங்கன்னா தட்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ பெர்ஸ்பெக்டிவ். இல்லை நான் என்பிடிஎல் சர்டிஃபிகேட் முடிச்சிட்டேன், ஐபிஎம் 10 சர்டிஃபிகேட் முடிச்சிட்டேன், மைக்ரோசாஃப்ட் 10 சர்டிஃபிகேட் முடிச்சிட்டேன், இன்டர்வியூவில் சரி நீங்கள் டெக்னிக்கல் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம், கம்யூனிகேஷனும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம், இவங்க இன்பர்சனாக அவங்க உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி கேட்குறாங்க, சரி வந்து நம்ம வந்து இந்த ரோலில் உங்களுக்கு அசைன் பண்ண போகிறோம், சரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஸோ இந்த பேக்கெண்டில் இந்த மாதிரி விஷயம் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் டு யூ திங்க் யூ கேன் ஆன்சர்? ஏன்னா அவங்க ஒர்க்கே பண்ணிட மாட்டாங்க ரியல் டைமாக. தட்ஸ் வேர் த பெர்ஸ்பெக்டிவ் இஸ் நாட் அபவுட் வாட் கோர்ஸ் யூ டூ அண்ட் ஆஸ் ஜான் செட் த பர்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ப்ரோ வந்து ஒன் மென்டர்ஷிப் எடுத்துட்டு இருக்கா, இட் கேன் பி ஃபார் டேட்டா அனலிஸ்ட், தேர் ஆர் லாட் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் பீப்புள் ஆஃப் தட். ஆனால் உங்களோட கரெக்டான ட்ராக்ல கைட் பண்ணுறது வித் த ட்ராக் ரெக்கார்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி ஹேஸ், ஹூ கேன் டூ இட் பெட்டர், அதான் எங்கள் மேட்டர். இப்போ டேட்டா அனலிஸ்ட், பைத்தானோட டேட்டா அனலிஸ்ட் கோர்சஸ் ஐ திங்க் மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் இருக்கிற எல்லா கம்பெனியும் கரெக்டாக எவ்ரி ஒன். ஏன்னா ஐ டூ ரிமெம்பர் இந்த ஸ்டார்ட் ஐ வாஸ் புட்டிங் சர்டன் இன்டர்வியூ கண்டென்ட், அப்போ எனக்கே வரும் இத்தனை ஃப்ரீயாக இருக்கும், பட் கோ அண்ட் சீ இன்சைட் அதே கண்டென்ட் அதே பேசிக். டஸ் இட் ஹெல்ப் யூ கிராக் அ ஜாப்னா கிடையாது. சர்டிஃபிகேஷன் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேட் பண்ணிட்டேன் 10 வருஷம் முன்னாடி இது நீங்கள் சொல்லியிருந்தா அது வேற பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா அப்போ வந்து பீப்புளுக்கு தெரியாது, ஓகே சர்டிஃபிகேட் இன்னும் பெருசாக பண்ணியிருக்கோம். தேர் வாஸ் அ டைம் வேர் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டாலே போதும், இருந்தாலும் ஒரு ரவுண்ட் நீங்கள் கிராக் பண்ணுறது ஈஸி அப்படின்ட்டு. இப்போ ஏடபிள்யூஎஸ் சரி ஓகே அதுதான். ஸோ இட்ஸ் அபவுட் வாட் யூ லேர்ன், நாட் அபவுட் வாட் கோர்ஸ் யூ டூ. இது ஏதோ ஒரு படத்தில் வந்து சொல்லுவார், நீ நண்பனா ஏடபிள்யூஎஸை வெளியே போ அது மாதிரி தான், அப்படி தான் தட்ஸ் ஹவ் இட் இஸ் கோயிங். அது எண்ட் ஆஃப் த பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான், அவங்க நாலேஜ் தான் நின்று எப்பயுமே பேசும். டெக்னிக்கலை பற்றி நிறையா பார்த்துட்டோம், ரொம்ப இப்படிலாம் படிக்கணும் அப்போல்லாம் படிக்கணும், இவ்வளோ கஷ்டப்படணும்னு பார்த்துட்டோம். இவ்வளோ கஷ்டங்கள் ஃபஸ்ட்டு படணும்னு ஒரு ஆள் நினைக்கிறதே
ஃபஸ்ட்டு மெயின் அவங்க தாட்டில் வந்திருக்கிறது ஐடி ஜாப் போகணும், சிட்டியில் செட்டில் ஆகணும், ஐடி வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், லைஃப் ஸ்டைல் இப்படி மாறும். ஃபஸ்ட்டு இந்த கனவு தான் அவனுக்குள்ளே வரும். அந்த கனவுக்குள்ளே டெப் டைவ் பண்ணுறப்ப ஓ அப்போ நம்ம இந்த ரோல் போகணுமா, இப்படி போனால் தான் நம்மளால் இந்த ட்ரீம் லைஃப்பை வாழ முடியும்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நம்மளாம் ஐடிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ வி ஆர் லிவிங் த ட்ரீம் லைஃபா. ஏன்னா வெளியில் வந்து ரீல்ஸ்லாம் ஐடியில் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி நான்லாம் ஊர்லேருந்து பார்க்குறப்ப பிரமிச்சு தலை சுற்றிடும். என்னடா இப்படி ஒரு வாழ்க்கையா அந்த சைடு அப்படின்ட்டு ஏதோ பக்கத்தில் உலகத்தில் இருக்க மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளாம் ஐடிக்குள்ள வந்துட்டோம். எல்லாருமே வி ஃபேஸ் த கம்பெனி ஆஃபீஸ் கல்ச்சர். நீங்கள் ஸ்பெசிஃபிக்லி சர்வீஸ் பேஸ் இப்போ ப்ராடக்ட் பேஸ்லேயே ஒர்க் பண்ணுறீங்க, டெய்லி ஆஃபீஸ் போய்ட்டுருங்க. ஏன்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் அதை அனுபவிக்கவே இல்லை பெருசாக. ஃபஸ்ட்டு ஹைப்ரிட், இப்போ 2 வருஷமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ ஐடியில் ரியல் டைமாக போய் ஒர்க் பண்ணுறப்போ அந்த கல்ச்சர் எப்படி இருக்குது, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்குது ரியலாக? அந்த முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போ நினச்ச விஷயம், தென் உள்ளே வந்தால் அப்படி தான் இருக்கா? ஏன்னா எனக்கு வெளியில இருந்து பார்க்குறப்போ ஒரு 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 இதாக இருந்துச்சு, உள்ளே வந்ததுக்கப்புறம் அது அப்படியே கலைஞ்ச மாதிரி இருக்குது. வாட் யூ ஃபீல்? ஆக்சுவலி நான் டிசிஎஸ்ல பேசுனதுக்கப்புறம் நான் கோவிட் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணேன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஆஃபீஸில் வந்தேன். ஸோ அப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணனால எனக்கு காலேஜ் அந்த மைண்ட் செட்டே இருந்தது. இப்போ மீட்டிங் அட்டன் பண்ணால் காலேஜுக்கு எப்போயுமே 5 நிமிஷம் லேட்டாக போகும்ல. ஸோ அது மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணுறது 5 நிமிஷம் லேட்டாக போகிறது. ஸோ அதெல்லாம் ஒரு சரி 2 months 3 months பண்ணிட்டு இருக்கும்போது மேனேஜர் நோட் பண்ணிட்டாரு. அவர் எனக்கு மீட்டிங் தனியாக ஷெடியூல் பண்ணார். மீட்டிங் ஷெடியூல் பண்ணி எப்போ 10 மணிக்கு மீட்டிங் ரெப்போ கால் வச்சா நீ என்ன 10:10க்கு ஜாயின் பண்ணுற, அன்றைக்கி ஜாயினே பண்ணாமல் போயிட்ட, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த மென்டல் ஒன்ஸ் நீங்கள் ஜாப்க்குன்னு வந்துட்டால் அவங்க பே பண்ணுறாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம பே பண்ணி லேர்ன் பண்ணோம். ஸோ நீங்கள் ஜாப்க்குன்னு வந்து அந்த மென்டாலிட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் இக்னோர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த மென்டாலிட்டி இருக்கட்டும். 10 மணிக்குனா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா 10:01 ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணனா கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட். இது மாதிரி என்னால் ஜாயின் பண்ண முடியாது, உங்கள் மேனேஜர்கிட்ட உங்கள் டீம் லீடர்கிட்ட சொல்லணும். அதுதான் கம்யூனிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதை நான் சின்ன மிஸ்டேக் பண்ணேன். அப்போ என்ன பண்ணால் போனால் நம்ம ஏனோ தானோன்னு ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ நம்ம காலேஜ் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுனா சும்மா ஏதாவது லாஸ்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிடுவோம். ஸோ அது மாதிரி தான் அந்த சேம் மென்டாலிட்டியில் தான் இருந்தது. ஸோ பேக் பெஞ்சர்ஸ் மிடில் பெஞ்சர்ஸ்னால் அப்படியே போய் உட்காந்து தான் ஏதாச்சும் கோடிங் பண்ணுவோம், சும்மா பக் ஃபிக்ஸ் இருக்கும், நான் வந்து ஹார்ட் கோட் பண்ணி சப்மிட் பண்ணிடுவேன். ஸோ ஹார்ட் கோட் அங்கே பண்ணதுனால அது ப்ரொடக்ஷன் போய் அதுக்கப்புறம் தான் அது வேறு ஒரு இதை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் சீனியர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, காலேஜ் மாதிரி கிடையாது ஐடி ஜாப்பு, உனக்கு காம்படிஷன் நிறைய பேர் இருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 3 months தான் நீ ஃப்ரெஷரு, அதுக்கப்புறம் போயிட்டா நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், அப்புறம் உன் கூட ஒருத்தன் ஃப்ரெஷர் ஜாயின் பண்ணால் நீ அவனை கைட் பண்ணணும். ஸோ அதனால் நீ படத்துக்கு பார்க்க மாதிரிலாம் நீ 5 நிமிஷம் லேட்டாக வர்றது, இந்த 5 நிமிஷம் லேட்டாக ஜாயின் பண்ணுறது, அதெல்லாம் காலேஜோடு முடிஞ்சு. நீ ஒரு ப்ரொஃபஷனலாக நீ வந்து பிஹேவ் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். நீ ஒருத்தவங்க கீழே ஒர்க் பண்ணுற, உன் கடமை என்னமோ அதை கரெக்டாக படிக்கணும், கரெக்டாக பண்ணி முடிக்கணும், டைமுக்குள்ளே முடிக்கணும். அப்படி முடிக்கணும் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட். இது மாதிரி என்னால் பண்ண முடியல, இது ஏதோ பிளாக் லாக் இருக்குது எனக்கு பண்ணி கொடுங்க, இது மாதிரி உங்கள்கிட்ட கேட்கணும். ஸோ அதனால் அந்த பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். காட் இட். அதே மாதிரி ஐடிக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு காலை எடுத்து வச்சுட்டா போதும் ஃப்ரெஷராக, அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை எங்கேயோ போயிடும், படிக்கவே தேவைன்னு நிறைய பேர் நினச்சிட்றாங்க. பட் நான் ஒரு ஹெச்ஆராக பர்சனலாக ஃபீல் பண்ணுறது, என்றைக்கு அவன் ஐடி கம்பெனியில் டே 1 ஜாயின் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் இது வரைக்கும் படிக்காததோடு உயிரை கொடுத்து படித்தாதான் கரியர்லேயும் வேலையும் தக்க வச்சுக்க முடியும். அடுத்த ஜம்ப் போகிறதுக்கும் வந்து அவ்வளோ விஷயம் லேர்ன் பண்ணணும் உள்ளே வந்ததுக்கப்புறமேலு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது? உள்ளே வந்ததுக்கப்புறமே எவ்வளோ தூரம் அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும்? ஏன்னா வெளியிலேருந்து படிக்கிறதுக்கே தடுமாறிட்டு இருக்காங்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ரியல் கேமே ஆரம்பிக்க போகுது. ஸோ அது எப்படி இருக்க போகுது? திஸ் இஸ் ஐ கால் இட் இஸ் அ லூப். ஆக்சுவலாக இது வந்து ஒரு லூப்பு. 9th படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, 10th படித்து மார்க் எடுத்த பப்ளிக்கில் அடிச்சுன்னா வேறு லெவல் ஹிட்டு நீ அப்படின்ட்டுருவாங்க. சரி 10th முடிச்சு பப்ளிக்கில் முடிச்சு 11th போனால் என்ன சொல்லுவாங்க, 12th மார்க் வாங்கினா தான் நீ காலேஜு வாழ்க்கையே போயிடும் அப்படின்ட்டுருவாங்க. சரி 12th முடிச்சு டிகிரி எடுத்தாச்சு. காலேஜ் போனால் என்ன சொல்லுவாங்க, இப்போ அடுத்த பிரச்சனை, டிப்ளமோ எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது, ஒன்றும் வேலைக்கு இல்லை. அந்த ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங்கா, பெரிய கன்ஃபியூஷன். சரி இன்ஜினியரிங் எடுத்தாச்சு, 4 வருஷம் படித்து முடிச்சாச்சு, பெரிய சாதனை, இப்போ தான் முடிச்சு வெளியே வந்திருக்கீங்க, இருங்க இது போய் எடுத்தால் இன்டர்வியூன்னு இப்போ தான் இருக்குது, இப்போ தான் நவ் யூஆர் எலிஜிபிள். சரி இன்டர்வியூக்கு போய் பார்த்தா சாதிச்சா, சரி அதுவும் ஜெயிச்சிட்டாங்க, இன்டர்வியூ ஜெயிச்சிட்டேன். கம்பெனிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கம்பெனி, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பெங்களூரில் வந்து கம்பெனி பார்க்குறேன், இப்படி திரும்பி இப்படி பார்க்குறேன், வா அப்படின்னு பார்க்குறேன், அது பெரிய பில்டிங்கு, அந்த மாதிரி பிபிஓ கம்பெனி. ஸோ அது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உள்ளே போய் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னோடய சேலரி 14,000. ஐயோ 14,000 ஓகே, ஒரு 6 மாதம் நல்லா இருந்துச்சு. இப்போ அதுவே 5 years எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் என் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்காரு, ஹி இஸ் கெட்டிங் சம்வேர் க்ளோஸ் டு 22,000. பயம் வந்துடுச்சு. ஏன்? பிகாஸ் ஹீ சிட்டிங் தேர் ஒன்லி. அவரோட அப்கிரேடேஷனே இல்லை. அப்போ தான் ஐயோ அப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் இல்லையா, ஒன்றும் படிக்கிடுவாப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாவா எடுத்து படித்தது. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ எடுத்து படித்தாச்சா, இப்போது நவ் ஐ பிகம் த சிஇஓ. இப்போ ஒரு எனக்கு கீழே வந்து ஒரு 15-20 பேர் இருக்காங்க. இப்போ நவ் ஐ ஹேவ் டு
மேக் ஷூர் மை லீடர்ஷிப் இஸ் ரைட். ஏன்னா டீம் ஒர்க் பண்ணுறாங்க, நான் அந்த லெவலில் இருக்கிறேன். இப்போது டிட் ஐ ஸ்டாப் மை லேர்னிங்? நோ. இன்னும் நிறையா இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் நான் நிறைய கேட்பேன். எப்படி அதர் பிஸ்னஸ் பீப்புள் பேசுகிறாங்க, கொஞ்சம் லீடர்ஷிப்பில் எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் நான் வந்து இது வந்து எப்பயுமே இந்த லூப்பை நம்ம எங்கேயாவது ஸ்டாப் பண்ணிட்டோம்னா யூ வில் ஸ்டார்ட் டு see that you're degrading. இப்படி போயிட்டு இருந்தாலும் இப்படி பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் அந்த ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட் நாள் ஆடு பார்ப்பேன். அப்படியே ஆடு பார்த்துட்டு அப்படியே ஒரு 1.5 வருஷம் இருந்துட்டுனா அப்படி நல்லா பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படியே வாய் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் நீ வந்து அது பீக்கில் வச்சுருக்கணும்னா டெஃபினெட்லி as you rightly mentioned, see the market, what is actually trending and accordingly you need to adapt. ரெண்டே விஷயம் தான். ஒன்று அடாப்ட் பண்ணி இல்லாட்டினா கம்ப்ளைண்ட் பண்ணு. அடாப்ட் பண்ணோன்னா எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குயிக்காக லேர்ன் பண்ணி உள்ளே போயிடணும். இல்லாட்டினா you will automatically be in the complaining zone. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஐயோ அவன் போயிட்டான், என் கூட தான் இருந்தான், அவன் போயிட்டான் பிகாஸ் யூ நாட் willing to adapt, so you should be always here. ஸோ அதனால் இட்ஸ் a loop which will never end until you retire. Got it. ஸோ அதே மாதிரி ஐடியை விட்டோம் அப்படின்னா எனக்கு பர்சனலி ஃபீல் தட் 2024 மோஸ்ட்லி இந்த விஷயம் ஒன்று ஐடி ஜாப் அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ். இந்த 2 விஷயந்தான் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் என்டர்ப்ரனர்ஷிப் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் பர்சனலாக பார்க்கறது நிறைய ஐடிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க எப்படியாச்சும் வெளிலவே பிஸ்னஸ் பண்ணிடணும், இதை விட்டு வெளில போய் பிஸ்னஸ் சைட் போகணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 years 10 yearsல நல்ல விஷயம், பட் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்ஃபேக்ட் ஃப்ரெஷராக வரவங்களே அப்படியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. வாட் யூ ப்ரிஃபர்? நீங்கள் வந்து என்டர்ப்ரனர்ஷிப் ஒரு ஒர்க் போயிட்டு தென் எப்படி அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய இடத்துல கைடன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்து இப்போ தான் உடனே எடுத்தோன்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதா, இல்லை ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு தென் மூவ் பண்ணுறது நல்லதா? ரியலி ஃப்ரெஷராக இருந்து ஜாபுக்கே போகாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்கள ஃபண்டிங் வாங்கி க்ரோர்ஸில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க, எந்த மாதிரி விஷயம் ஷேர் பண்ணுங்க? காட் இட். ஸோ ஃப்ரெஷராக இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். கேப்பபிலிட்டி நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல, அதுதான் உண்மை. அந்த கேப்பபிலிட்டியை பில்டு பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒர்க்குக்கு போகிறோம். டெஃபினட்டாக ஐடியலாக வந்துட்டு ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் 5 years 10 yearsல பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு கோலாக வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பில்டு பண்ணுறதுக்காக நான் கம்பெனிக்குள்ளே போகிறேன். கம்பெனிக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸை பில்டு பண்ணிக்கினேன். வெறும் கம்பெனி சொல்கிற வேலையை மட்டும், அந்த டெக்னிக்கலாக அவங்க சொல்கிற வேலையை மட்டும் பண்ணாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனியை வந்துட்டு, இந்த கம்பெனி நான் ஒர்க் பண்ணுறேன், இந்த கம்பெனியை நான் ரன் பண்ணால் எப்படி ரன் பண்ணணும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு பண்ணாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஜாபை குட் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சக்ஸஸ் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரெஷர் ஆகிட்டு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரேஷியோ ரொம்ப 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 கம்மி. பட் ஆனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ண தெரியாமல் வந்துட்டு குட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக மோசமாக போயிடுறாங்க. அதனால் வந்துட்டு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகணும் அப்படின்னா கெட் இன் டு ஜாப். டெக்னிக்கல் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும், சேல்ஸ், மார்க்கெட்டிங், மற்ற எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. கற்றுக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம், கேரண்டி இல்லை. இதில் ஒரு பாயிண்ட் ஐ வுட் லைக் டு ஆட். ஸோ எலான் மஸ்க், ஃபேஸ்புக்கினுடைய சிஇஓ, அப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்க எல்லாருமே காலேஜ் ட்ராப் அவுட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு மெனி ஆர் ஆக்சுவலி சேயிங் தட் ஓகே காலேஜ்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா வி வில் ஆல்சோ பிகம் லைக் தட். பட் அவங்க வெளியில் வந்து என்ன பண்ணாங்கன்றது யாரும் பார்க்குறதே கிடையாது. வெளியில் வந்து அவங்க ஒரு குடோன் எடுத்து தனியாக சிஸ்டம் வச்சு 9 to 11 அப்சஸ்டாக இருந்து ஏதாச்சும் ஒரு பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த மூளை இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் மூளை என்ன தெரியுமா இருக்காது, நான் ஒரு டீ கடை போடுறேன், அதே ஆப்போசிட்டில் நீ ஒரு டீ கடை போடு, நான் 10 ரூபாய்க்கு விற்கிறேன், நீ 9.5 ரூபாய்க்கு வச்சுக்கோ. இந்த மாதிரி காம்படிஷனுக்கு தான் அதிகமான பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து தே ஆர் கம்பீட்டிங் வித் ஈச் அதர். அட் த எண்ட் ஆஃப் த டே 2 பேருமே அழிஞ்சு போயிடுவாங்க. நீ 9 ரூபாய்க்கு வைக்கிறான், நீ 8.5க்கு வைக்கிற, எவ்வளோ நாள் வச்சுக்குவீங்க? அது 2 பேரும் ஒரே ஏரியா, எப்படி சஸ்டெயின் ஆகும்? ஸோ இந்த டீ கடை வைக்கிறது அவனோட பிளானாக இருந்துச்சா? இல்லை. ஐ எம் நாட் சேயிங் டீ கடைன்றது இட்ஸ் அ வெரி டல் பிஸ்னஸ் ஆர் சம்திங், தட்ஸ் குட் தான். பட் நீ படிக்க வேண்டிய டைமில் when your parents are ready to make you study அப்படின்னு சொல்லும் போது you can make use of that, because long run education is something which will give you hand a lot. நிறைய விதத்தில் அது ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுடைய கெப்பாசிட்டி, பிரெயின் கெப்பாசிட்டி என்ன, அவங்கள மாதிரி ஒரு பெரிய இன்வென்டராக நீங்கள் அப்படின்றத திங்க் பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் குவிட்டிங் தென் யூ ஹேவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஸோ அதனால் அந்த மாதிரி பெரிய இன்வென்டர் இல்லை அப்படின்னா don't take that particular step. So think twice before making the decision. அதனால தான் நான் நிறைய பாயிண்ட்ஸ் பேசிட்டோம். ஆனால் இந்த ஒரு விஷயம் நான் சொல்லாமல் இந்த பாட்காஸ்ட் பண்ணால் அது வெரி கில்ட்டி. நான் கம்பெனி கல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேசிட்டோம், ஓகேவா? ஸோ இந்த டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் எப்படி அதை பற்றி பேசலாம் அப்படின்னா, ஐ வாஸ் இன் ஒன் சச் ஆஃப் அ கம்பெனி. இப்போது எல்என்டியோட சேர்மன் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளே கேட்டுப்போம் 90 hours ஒர்க் பண்ணோம், சண்டே ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு.
ஒரு 2 months முன்னாடி நாராயண் பற்றி த ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ் 14 hours per day ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வி டோன்ட் நோ இட் அவுட். கம்பெனியில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் 14 to 16 hours per day இன் ஆஃபீஸ். ஸோ இது இல்லாமல் ட்ராவல் இதெல்லாம் சேர்த்து பர் டே ஐ வாஸ் பேட்லி கெட்டிங் 5 to 6 hours ஸ்லீப். இதில் சண்டே லீவ் எடுக்கணும்னாலும் பெர்மிஷன் எடுக்கணும். It was in that kind of a situation, especially நான் காலேஜ் முடிச்சுட்டு. ஸ்டார்ட்அப் ஒரு it's a grown company. It has 2,500 employees there. And they are a SAP based company. அவங்க மாதிரி ஒரு என்டிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஸ்டார்ட்அப். So it had some 40 people. So it's fine to work. நம்ம பெஸ்ட்டை கொடுத்து ஒர்க் பண்ணலாம். ஆனால் when it overcomes your mental stress, உங்களோட மென்டல் ஹெல்த்து, பர்சனல் ஹெல்த்து எல்லாம் ரிஸ்க் பண்ணிட்டு what's the use in going? So I was in such of a situation. I was there for 8 months. பார்த்துக்கலாம் மாறும். ஆனால் that's when I realized that இல்லை now I have to take the hard step. And I was the first one to quit that team. And I faced a lot of problems. They filed a court case on me saying that இவனால் கம்பெனிக்கு வந்து இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு. இதில் என்னன்னா I paid the buyout. நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணல. They told that they will make my notice life hell. இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட்ஸ் இருக்குது. வாட் மிஸ்டேக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேன்னா நான் கம்பெனி பற்றி ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணல, இந்த டீம் பற்றி ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணல, பழைய எம்ப்ளாயிஸ் நான் கனெக்ட் பண்ணல. இதான் நான் லேர்ன் பண்ணது. அண்ட் ஐ குவிட் தட் கம்பெனி. அண்ட் அதுக்கப்புறம் தான் மை கெரியர் டேர்ன் ஓவரே ஆச்சு. ஸ்மார்ட் இந்தியா நான் 2023 இவால்வேட்டராக போனேன். 2024 ஸ்பென்ஃப்ளோங்கிற கம்பெனி ஜாயின் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் ப்ரோ நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஃப்ரெஷராக, நான் எல்லாமே ஒரே டைமில் பண்ணிகிட்டு இருக்கேன். I run my own startup. I'm working a full-time job in a US-based company. I am doing content creation. So this is where நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறது தான். இட்ஸ் நாட் தட் இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி இந்த சேலரி விச் ஐ எம் கெட்டிங், அது என்னோட ஸ்கில்லுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இந்த கம்பெனியில் ஐ பேட்லி ஹேவ் டு ஒர்க் ஃபார் 5 to 6 hours. ஆனால் ஐ கேன் கெட் மை ஒர்க் டன் இன் an hour or two. And it has been, அந்த போன வருஷத்துலேயே it was only one day I had to stay above 7 o'clock. ஆனால் திஸ் கம்பெனி ஐ ரிசர்ச் அண்ட் ஐ வெயிட்டட் 3 months. இந்த கம்பெனிக்குள்ளே தான் நான் போகிறேன், இந்த ரோலுக்குள்ளே தான் போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ரோல் 11,000 people had applied for that role and they had shortlisted only me. ஸோ திஸ் இஸ் வேர் நம்ம அந்த கம்பெனியோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம நிறைய பேசியாச்சு ஃப்ரெஷர்ஸ் எப்படி ஜாப்குள்ளே போகணும், அந்த கம்பெனியோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குரூஷியல். அண்ட் எம்என்சிஸில் நம்ம சொல்லணுன்னே கிடையாது, யூ ஆர் அண்ட் கைண்ட் ஆஃப் அ பீஸ் ஆஃப் ஷீப் தான் த வே தே ட்ரீட். ஆனால் அதுக்குள்ளேயுமே தேர் ஆர் டீம்ஸ் விச் குட் ஹெல்ப் யூ க்ரூ. ஓகே, ஸோ இது நான் கண்டிப்பாக சொல்லியே ஃபைன் காட் இட். ஸோ வி ஆர் எண்ட் ஆஃப் அவர் பாட்காஸ்ட். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணோம். கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 1 hour கிட்ட பேசியிருக்கோம். இதுவே எவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் எந்த ஒரு 1 hour மேலே பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அது ஹேவ் சம் ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் இருக்காங்க தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு கிரியேட்டராக இருக்கப்போ ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 10 பேராச்சும் நம்மள்ட்ட வந்து நிறைய டவுட் கேட்டுருவாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஐ பர்சனலி ஃபீல் தட் சும்மா யார்கிட்ட போய் கைடன்ஸ் கேட்கறத தவிர பல பேர் நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்குறோம். பி பர்சனலி ஃபீல் தட் இதுதான் அவங்களோட பிரச்சனை, நமக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும் ஃப்ரெஷர்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு 1 minute குயிக்காக ஒரு ஃப்ரெஷர்ட்ட இந்த பிரச்சனை நான் நிறைய மோஸ்ட்லி கேட்கறத பார்க்குறேன், அதுக்கான சொல்யூஷன் இதுதான் சொல்லி ஒருத்தரும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா, உங்களோட டிஎம்ஸில் நிறைய பேர் கேட்டதை வச்சு ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் டு லாட் ஆஃப் தம் டு கிளாரிஃபை தேர் டவுட். ஸோ நீங்கள் ஆரம்பிங்க. ஓகே, காட் இட். ஸோ ஃப்ரெஷர்ஸ் மோஸ்ட்டாக என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டோம், எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டோன்னு கேட்பாங்க. எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு கேட்குறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா வந்துட்டு போய் நீங்கள் யார்கிட்ட கேட்டால் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லுவாங்க. ஸோ அல்டிமேட்லி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்கணும். யாரும் கடவுள் வந்துட்டு மேலேருந்து வந்துட்டு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் அது தப்பான பதில் தான். ஓகே, ஸோ எங்கிட்ட வந்து என்னென்னா என்னோடய கெரியரே நான் வந்து இழந்துட்டேன். கம்பெனிஸில் எல்லாமே போயிடுச்சு, 5 years போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடிலேருந்து ஐடிக்கு வரவங்க கேட்பாங்க. இன்னும் நிறையா மெஜாரிட்டி ஆஃப் த கேட்டகரிஸ். நான் வந்து மெக்கானிக்கல் எடுத்துட்டேன், சிவில் எடுத்துட்டேன், இப்போ ஐடிக்குள்ளேருந்து வரணும், எனக்கு ஐடி இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த 2 கொஷின் காமனான கொஷின். ஸோ நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, திஸ் இஸ் அ கோட் பை C.S. Lewis. திஸ் சேஞ்ச்ட் மை லைஃப். நான் அதை மட்டும் எல்லாத்துக்கும் ரிமைண்ட் பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, யூ கான்ட் கோ பேக் அண்ட் சேஞ்ச் த பாஸ்ட், பட் யூ கேன் ஒர்க் ரைட் நவ் அண்ட் சேஞ்ச் த ஃப்யூச்சர். சூப்பரான கோட் ஆக்சுவலி. இது வந்து நான் எப்படி ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் பெங்களூர் வந்து ஃபஸ்ட்டு நாள் கம்பெனி பார்க்க, 2வது நாள் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன். அங்கே அப்பார்ட்மெண்ட் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இங்கிலீஷ் சூப்பராக பேசுகிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, என்னப்பா இப்படி பேசுகிறீங்க? அவன் இங்கிலீஷ் பேசுகிறா, கன்னடம் பேசுகிறா, தெலுங்கு பேசுகிறா, தமிழ் பேசுகிறான்னு தெரியல. எனக்கு பயம் வந்துருச்சு, நான் அப்படியே ஓடி வந்துட்டேன் பக்கம். பட் த வே ஹவு தி ஸ்பீக் இங்கிலீஷ், 3 to 5 years கிட்ட பயம் வருது உள்ளார.
அப்போது நான் வந்து வாழ்க்கையே முகுலேருந்து இழந்துட்டோமோ, ஒன்றுமே தெரியாமல் இருந்துட்டோமே, ச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. ஸோ வாட் இட் இஸ் ஓகே ஃபைன், அவங்களோட சுச்சுவேஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி கிட்டுக்கு இருக்குது. என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹேவ் டு ஒர்க் ரைட் நவ். ஃப்யூச்சரை மாற்றணும், அதுக்காக ஒர்க் பண்ணி ஐ ஹவ் சேஞ்ச் மை ஃப்யூச்சர். ஸோ இதுதான் ஐ வுட் லைக் டு கிவ் அஸ் a லாஸ்ட் அட்வைஸ் ஃபார் எவ்ரிபடி who is having the thought of regression that I've chose my this degree, that course, this course and everything. ஸோ பாஸ்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஒர்க் ஆன் த ப்ரெசன்ட், சேஞ்ச் த எண்டிங். அதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, டைம் இருக்குது, ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். Okay, so similar questions and best answers ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்க. ஸோ மேபி ஐ வில் நீச் டவுன் டு மை மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இருக்கிறது, ஹேக்கத்தான் எப்படி வின் பண்ணுறது, ஹேக்கத்தான் போய் நான் என்ன லேர்ன் பண்ண போகிறேன், அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ என்னோடது எப்படின்னா ஃபஸ்ட் திங் இஸ் டீம் கொலாபரேஷன். ஸோ ஆஸ் அ லீடராக நீங்கள் ஃபார்ம் ஆகுறது, டீம் மேனேஜ் பண்ணுறது, அதில் இருக்கிற கன்சிஸ்டன்சி, யூ லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஹேக்கத்தான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அ டெக்னிக்கல் ஈவெண்ட். நெட்ஒர்க்கிங்லேருந்து ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஸ்கில்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, லாஸ்ட் மினிட் ப்ரெஷரில் நீங்கள் அது பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த மெயின் கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் இட் இஸ் கன்சிஸ்டன்சி. இன்னொன்று ப்ராப்பர் டீம் கொலாபரேஷன். த கோட் விச் ஐ ஆல்வேஸ் சே, த ஸ்ட்ரென்த் ஆஃப் த டீம் இஸ் த லீடர், த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லீடர் இஸ் த டீம். இது பிஸ்னஸஸும் சரி, ஹேக்கத்தானும் சரி, எவ்ரிவேர் திஸ் வெரைட் ஆப்ரேட். இது ரெண்டும் கொலாபரேட் ஆகிட்டா இட்ஸ் half ஒன் த ஜேர்னி. ஸோ இது பாதி பேர் ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் டீமில் ஜாயின் பண்ணிட்டு போகலாம், ஃபன் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆஃப்டர் தே லூஸ், அங்கே போய் பெஸ்ட் கொடுக்கும்போது தான் நீங்கள் ஒரு லீடராக சொல்லிக்கிட்டே இது பண்ணுறேன், அப்போ பண்ணிக்கிறேன். ஸோ இட் வுட் பி அ திங் லைக் தட். ஸோ யூ ஹேவ் டு மெயின்டைன் தட் கன்சிஸ்டன்சி. தேர்ட், ட்ரஸ்ட் இன் த ப்ராசஸ். அவ்வளோதான். ரிசல்ட் ஓரியன்டாக இல்லாமல் நான் ஜெயிச்சே ஆகணுங்கிறது இல்லாமல் இந்த ப்ராசஸை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இட்ஸ் அபவுட் என்ஜாயிங் த ஜேர்னி. அண்ட் தட்ஸ் வாட் நாங்கள் எஸ்ஐ 2022 போகும்போது ஐ டிடன்ட் நோ ஐம் கோனா வின் ஆர் நாட். ஆனால் ஸ்டார்ட் ட்ராவல் ட்ரெயின் ஜேர்னிலேருந்து எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருந்தோம் வீடியோவை. ப்ளஸ் இட்ஸ் யூஆர் என்ஜாயிங் த ப்ராசஸ். ஸோ என்ஜாய் த ப்ராசஸ். நம்ம கலந்தோனி சொல்கிற மாதிரி தான், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இது மூணுமே மேஜர் கீ ஃபார்ம்லாஸ். இது இல்லாமல் நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்க? நீங்கள் ஷேர். ஸோ என்ன மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் கேட்குறது என்னென்னா, ஜாபுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது, என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு. ஸோ அதுக்கு நான் சொல்யூஷன் சொன்னேன். ஒரு 60 to 100 கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, யாருமே கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணுறதில்ல. ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் மெயில் வந்தது, நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணோன்னா அவங்க வந்து கேட்பாங்க, ப்ரோ ஒரு நாளில் எப்படி ப்ரோ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. ஒரு நாளில் படித்தாலும் கிளியர் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த நொடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தினைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தா தான் நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஸோ இட் டேக்ஸ் 3 months. ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு டேக்ஸ் 3 monthsனால் 3 மாதமும் கன்சிஸ்டன்ஸாக ஒரு 2 hours டெய்லியும் படித்தா தான் கிராக் பண்ண முடியும். ஸோ அதனால் கன்சிஸ்டன்ஸாக படிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சூப்பர் கிரேட். ஸோ எல்லாத்துக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வர சூப்பராகவே ஒரு ஆன்சர் கிடச்சிருந்துச்சு. ரியலி உங்கள் எல்லாத்தோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு இன்வைட் பண்ணதுக்கு, இந்த வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரியலி தேங்க்ஸ் அ லாட் ஆல் ஃபார் ஜர்னி. தேங்க்ஸ் டு நவீன். அதெல்லாமே இந்த பாட்காஸ்ட். It's our pleasure to be a part of this. Thank you so much. Yeah, thanks.